السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் திருமறை குர்ஆனுடைய சின்னஞ்சிறிய அத்தியாயங்களை கீழே இருந்து மேல் நோக்கி நம்ம வரிசையாக அறிந்து வருகிறோம். கடந்த வாரம் சூரத்துல் காஃபிரூன் என்று சொல்லக்கூடிய குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை பார்த்தோம். அதற்கு அடுத்த வசனம், அதுக்கு முந்தி இருக்கக்கூடிய அத்தியாயம் சூரத்துல் கௌசர். இந்த கௌசர் என்ற அத்தியாயத்தை பொறுத்தவரைக்கும் இன்னா ஆத்தைனான்னு சொல்லக்கூடிய அந்த சூரா, இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வித்தியாசமான ஒரு அத்தியாயம். என்ன வித்தியாசமான அத்தியாயம்னா, மொத்த குர்ஆன்லயே சின்ன அத்தியாயம் தான். மொத்த குர்ஆன்லயே எழுத்துக்களை என்னன்னாலும் சரி, வார்த்தைகளை என்னன்னாலும் சரி, வரியை எண்ணி பார்த்தாலும் சரி, ரொம்ப குறைந்த சொற்களை கொண்ட ஒரு அத்தியாய, எழுத்துக்களை கொண்ட அத்தியாயம் இருக்குன்னு சொன்னா இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் அப்படிங்கிற அந்த சூறா தான் ரொம்ப சின்னது. 3 வசனம் உள்ள வேற சூறாக்கள் இருக்குது. ஆனா அந்த 3 வசனம் ரொம்ப சின்ன சின்ன வசனம். இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் இப்போ சல்லிலி ரப்பிக்க வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், இவ்வளவுதான். இது ஒரு அத்தியாயம். இவ்வளவு சின்னதாக ஒரு அத்தியாயம். குர்ஆன்ல பெரிய அத்தியாயம் சூரத்துல் பக்கரான்னு நம்ம வழங்கி வச்சிருக்கிறோம். 2வது அத்தியாயமா இருக்கக்கூடிய பக்கராங்கிற அத்தியாயம் 286 ஆயத்து உள்ளது, பெரிய அத்தியாயம். அது இது உள்ளதுல ரொம்ப சின்ன அத்தியாயம் என்ற வகையில இதுக்கு ஒரு தனியான ஒரு இடம் இருக்கிறது. இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குர்ஆனுடைய அரபு மூலத்தோட வெளியிடப்பட்ட குர்ஆன் அல்லது தமிழாக்கங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சூரா மக்காவில் அருளப்பட்டதுன்னு எழுதி வச்சிருப்பாங்க. குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சூரத்துல் கௌசர் மக்கியத்துன், இது மக்காவில் அருளப்பட்டது அப்படிங்கிற வாசகத்தை அரபு மூலத்திலும் எழுதி வச்சிருக்கிறாங்க. தமிழாக்கம் பண்ணக்கூடியவர்களும் அப்படித்தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா இது மதீனாவில் தான் அருளப்பட்டது என்பதற்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. அதாவது எந்த அளவுக்கு இந்த குர்ஆன்ல தலைப்பு போட்டவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை பல பிரதிகளாக எடுத்த நேரத்தில் ஒவ்வொரு சூறாவுக்கு மேல இது மக்காவில் அருளப்பட்டது, இது மதீனாவில் அருளப்பட்டது என்று எழுதலவங்க. அது குர்ஆன்ல இல்லாத ஒண்ணு. பிந்தி வந்தவங்க தான் அதெல்லாம் எழுதினாங்க. மக்காவில் அருளப்பட்டது, மதீனாவில் அருளப்பட்டது என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி எழுதினதும் இல்ல, சஹாபாக்கள் அங்கீகாரம் பெற்றதும் இல்ல, 4 இமாம்களுடைய காலத்திலும் கூட அது மாதிரி எழுதப்பட்டது கிடையாது. பிற்காலத்தில் இந்த குர்ஆனை அச்சிட்டவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, குர்ஆன் சில சூறாவுக்கு மக்காவில் அருளப்பட்டது, சில சூறாவுக்கு மதீனாவில் அருளப்பட்டதுன்னு இவங்களா சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கு எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது, முக்காவாசி இதுக்கு குறிப்புகள் கிடையாது. சிலதுல ஏற்குமாறா இருக்கிறது. இப்ப உதாரணமா குர்ஆன் நீங்க எடுத்து பார்த்தா என்ன போட்டிருக்கு, சூரத்துல் கௌசர் மக்கின்னு போட்டிருப்பாங்க. அது மதீனாவில் தான் அருளப்பட்டது என்பதற்கு சஹீஹ் முஸ்லிம் என்ற நூல்ல 607வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். இந்த சஹீஹ் முஸ்லிம் என்ற நூலை நம்ம இந்த நிகழ்ச்சியில சொன்னாலும் டிவியில சொன்னாலும் ஒரு தமிழாக்கம் போட்டிருக்காங்கல்ல, அதை பார்த்துட்டு அந்த நம்பர்ல இல்லைன்னு நிறைய பேர் போன் பண்றாங்க. புகாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பரை சொன்னோம்னா கரெக்டா தமிழாக்கத்தில் இருக்கிறது, அந்த நம்பர்ல நீங்க எடுத்துடலாம். முஸ்லீம் நூலுக்கு தமிழாக்கம் பண்ணி இருக்கிறாங்க. நம்ம 607 சொன்னா நீங்க போய் தேடி பார்ப்பீங்க, 607 இருக்காது. ஏன் இருக்காதுன்னு கேட்டா, முஸ்லீம் என்பதற்கு ஒரு 7-8 எடிஷன் போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு எடிஷன்ல உள்ளவங்களும் ஒவ்வொரு நம்பரை கொடுக்கறாங்க. அந்த நம்பர் எப்படின்னா 2 ஹதீஸ், சில பேர் 1 ஹதீஸா எண்ணுவாங்க, சில பேர் 1 ஹதீஸ 2 ஹதீஸ்னு எண்ணிடுவாங்க. இதனால நம்பர்கள் அதிகமா, ஹதீஸ் ஒன்றும் கூடாது குறையாது, நம்பர் எண்ணிக்கை என்னவாயினே அதிகமாயிரும் குறைஞ்சிரும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எடிஷன் 3 எடிஷன் இருக்குது. அந்த 3 எடிஷன்ல உள்ள எந்த நம்பர் இப்ப தமிழ்ல போட்டிருக்காங்க பாருங்க, அந்த நம்பரோட ஒத்து போகல. 3 நம்பர் இருக்கு பாருங்களேன், அந்த 3 எடிஷன்லயுமே இப்ப என்ன தமிழ்ல இவங்க நம்பர் போட்டிருக்காங்களோ அதுக்கு இதுக்கு மேட்ச் ஆகல. எந்த எடிஷன்ல இருந்து போட்டாங்கன்னு நமக்கு தெரியல. அதனால 607 நம்ம சொன்னோம்னா இப்ப தமிழ்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கல ஒரு 10-15 ஹதீஸ் முன்ன பின்ன தள்ளி பார்த்தா கிடைச்சிடும்.
அது 607 என்று சொன்னா ஒரு இங்கிட்டு முன்னாடி ஒரு 15 பின்னாடி ஒரு 15 அளவுல அப்படி தேடி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்க அந்த நம்பர் டிஃபரெண்ட்னால இது துல்லியமா அந்த முஸ்லீமுக்கு சொல்ற நம்பர் மட்டும் திருமதிக்கெல்லாம் கரெக்டா வரும், புகாரிக்கெல்லாம் வரும். இவங்க தமிழ்ல ஒருத்தங்க போட்டது என்ன ஒரு பரவலான ஆலமியாண்டு ஒரு எடிஷன் இருக்கு, அதனுடைய நம்பரை போட்டிருந்தார்களே, ஆனால் அது தெளிவாக ஒரே எடிஷன்லாம் சொல்ல முடியும், அதனால அது கண்டுபிடிக்க முடியல. 607வது ஹதீஸ். அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அனஸ்ங்கிற அறிவிக்கிறாள் ரொம்ப முக்கியம். அனஸ் என்ற சஹாபி இப்ப நான் சொல்லக்கூடிய ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அவங்க அனஸ் யாருன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன உடனே அவங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக வேண்டி அவங்களுடைய தாயார் என்ன செய்யறாங்க, அவங்கள கொண்டாந்து ஒப்படைச்சிட்டு போறாங்க. என் பையன் உங்களுக்கு நீங்க பணியாற்றுறதுக்கு பயன்படுத்திக்கிறீங்க, எடுபடி வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரை கொண்டாந்து ஒப்படைக்கிறாங்க. அவங்க மதீனாக்காரங்க, அனசு மதீனாக்காரங்க, அவங்களுடைய தாயாரும் மதீனாவை சேர்ந்தவங்க தான். அவரை எடுத்து வளர்த்த அபூ தல்ஹா அவர் தாயாருடைய கணவர், அவங்களும் கூட என்னது மதீனாக்காரர் தான். அப்ப மதீனாவை சேர்ந்தவர் தான் அனசு. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்ப பாக்குறாருன்னு கேட்டா மதீனாவுல வச்சு தான் பாக்குறாரு, மக்காவுல பார்த்தது இல்ல. மதீனாவுல வச்சு பார்க்கும் பொழுது கூட ஒரு சின்ன பிள்ளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பணிவிடை செய்ய போகும்போது 10 வயசு அந்த மாதிரி, மரணிக்கும் போது 20 வயசு அந்த மாதிரி வயசுல உள்ளவர், சின்ன பிள்ளவர். அவர் சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியிலே ஒரு நாள் அமர்ந்திருந்தார்கள். அப்படின்னா இது மதீனாவில் நடக்குதுன்னு அர்த்தம். அனசு சொன்னாரே, ஆனால் மதீனாவில் தான் நடக்குது. நானும் இருந்தேன்னு சொல்றாரு. நானும் மற்றவர்களும் அமர்ந்திருக்கிற ஒரு சபையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமர்ந்திருந்தார்கள். அமர்ந்திருக்கும் பொழுது சிறிது நேரம் ஒரு மயக்கமான ஒரு நிலை, வகி வரும்போது அப்படி ஏற்படும், அது மாதிரி அவர்களுக்கு ஏற்பட்டது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தலையை உயர்த்தி சிரித்தவர்களாக எங்களை எல்லாம் பார்த்தார்கள். இப்படி குனிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு தலையை உயர்த்துறாங்க, சிரிக்கிறாங்க. சிரிச்சவுடன் நாங்கள் எல்லாம் கேட்டோம். அவர் அனசு சொல்றாரு, நாங்கள் எல்லாம் கேட்டோம், மா அல்லாஹ்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் சிரிக்கிறீங்க? அல்லாஹ் சிரின்னு உட்கார்ந்துருந்தீங்க, தலையை நிமிர்ந்து சிரிக்கிறீங்களே, என்ன மேட்ரு கேட்டோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போது எனக்கு ஒரு அத்தியாயம் அருளப்பட்டது, அந்த அத்தியாயத்துல எனக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அதை கேட்டவன எனக்கு சந்தோஷத்துல சிரிப்பு வருகிறது அப்படின்னு சொல்லி அந்த அத்தியாயத்தை ஓதி காட்டுறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா ஆதைனாக்கல் கௌஸர் வஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிக ஹுவல் அப்தர்னு ஓதி காட்டுறாங்க. இதுதான் முஸ்லிம்ல உள்ள ஹதீஸ் 607வது ஹதீஸ். அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கிறாங்க. நான் இருக்கும் பொழுது, அந்த சபையில இருக்கும்போது தான் அந்த வசனம் அருளப்பட்டுச்சு. இப்பதான் அருளப்பட்டுச்சுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓதி காட்டு முந்தி அருள்னா ஓதி காட்டல, இப்பதான் அருளப்படவே செய்யுது. அது ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தோஷம் தருதுங்கிறாங்க. அப்ப என்ன விளங்குது? இது ஆதாரப்பூர்வமான அந்த ஹதீஸ் சொல்லுகிறது, சூரத்துல் கௌசர் என்பது மதீனாவில் தான் அருளப்பட்டது, மக்காவில் அருளப்பட்டது இல்ல. ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. ஆனாலும் மக்காவில் அருளப்பட்டது எல்லாரும் எழுதி வச்சிருக்காங்க. எந்த ரெக்கார்டும் இல்லாம, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம, எந்த ஒரு அந்த குர்ஆன் இறங்கும் பொழுது வாழ்ந்த சஹாபாக்களுடைய எந்த விதமான நேரடி சாட்சியமும் இல்லாம மக்காவில் அருளப்பட்டதுன்னு தப்பா எழுதி வச்சிருக்காங்க. அது தகவலுக்காக வேண்டி உள்ளது. அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த இப்ப நான் சொன்ன அந்த ஹதீஸ்லயே இந்த தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பொதுவான ஒரு விஷயம் இருக்கிறது. எனக்கு ஒரு சூரா அருளப்பட்டுச்சுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு இன்னா ஆதைனாக்கல் கௌஸர்னு அவங்க ஓதல. எப்படி ஓதுறாங்கன்னு கேட்டா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னா ஆதைனாக்கல் கௌஸர் வஸல்லி அப்படி சேர்த்து ஓதுறாங்க. எனக்கு அருளப்பட்டது என்று சொல்லிவிட்டு அருளப்பட்டதை ஓதி காட்டும் பொழுது பிஸ்மில்லாவை சேர்த்து ஓதி காட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல இருந்து நமக்கு ஒரு சட்டம் விளங்குகிறது. ஒவ்வொரு சூறாவுலையும் பிஸ்மில்லா என்பது அதனுடைய ஆயத்துல ஒண்ணு, அது சும்மா ஒரு அடையாளத்துக்கு எழுதுனது இல்ல. எந்த ஒரு சூறாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, பிஸ்மில்லா ஒரு ஆயத்து, அதுல ஒவ்வொரு சூறாவுலையும் அது ஒரு ஆயத்து தான் என்பதற்கு இதே ஹதீஸ், இந்த அனஸ் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் ஆதாரமா இருக்கிறது. இது ஒரு விஷயம். இப்ப நேரம் நுழைஞ்சிரும். இது மக்காவில் அருளப்பட்டது. இதுக்கு சிறப்புலாம் ஒண்ணு வர காணாம். வேற வேற சூறாக்களுக்கு சிறப்பு வரும்ல, அந்த மாதிரி ராத்திரியில் படுக்கும் ஓதிட்டு போங்க, அது நோய் போகும், அப்படிலாம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு பிரத்யேகமான சிறப்பெல்லாம் இந்த சூறாவுக்கு சொல்லப்படவில்லை. பிரத்யேகமான நம்மளா சொல்வதா இருந்தால் சின்ன சூறான்னு சொல்லலாம். நம்மளா அது சொல்வதா இருந்தால் ஒரு சின்ன சூறா என்பதுதான் இருக்குன்னு ஒரு ஸ்பெஷலா சொல்ல முடியுமே தவிர, இந்த சூறாவை ஓதுவதற்கு என்று பொதுவா குர்ஆன் ஓதுற நன்மை கிடைக்கும். இதுக்குன்னு ஒரு குல்ஹுவல்லா மாதிரி, ஒரு அல்ஹம்து சூரா மாதிரி,
ஒரு பழக்கு நாசு மாதிரி, ஒரு குல்யாயுல் காபிரூன் மாதிரி சிலாகித்து சொல்லப்பட்டிருக்கிறான்னு கேட்டா அப்படி ஒண்ணும் இந்த சூறாவுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப நேர நுழைவோம். அல்லாஹ் அதுல என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னா ஆசைனாக்க, உமக்கு நாம் தந்து விட்டோம். அல்லாஹ் சொல்றான், உமக்கு நாம் தந்து விட்டோம் அல் கௌசர், கௌசரை உமக்கு தந்து விட்டோம். வழக்கமா ஓதும்போது நம்ம என்ன செய்வோம், இன்னா ஆசைனா கல் கௌசர் தான் சொல்லுவோம். கல் கௌசர் கிடையாது. இன்னா ஆசைனாக்க வந்து அங்க சேர வேண்டியது வழங்கல. அல் கௌசர்ங்கிறது இன்னா ஆசைனாக்கல் கௌசர், இன்னா ஆசைனாக்கல் கௌசர்னு சொல்லணும். நம்ம எப்படி அந்த ஓதும்போது ஓதுவோம்னு கேட்டா, இன்னா ஆசைனா கல் கௌசர்னு அர்த்தம் மாறி போயிடும். வழங்குதா? அந்த காவை எங்க சேர்த்துக்கிறேன்னு எல்லாரும் அப்படித்தான் ஓதுறோம். அப்படி ஓதக்கூடாது. இன்னா ஆசைனாக்கல் அந்த இல்ல வந்து சேர்க்கணும். இன்னா ஆசைனாக்கல் கௌசர், உமக்கு நாம் கௌசரை தந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த வசனம் வந்து ஆரம்பிக்கிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உள்ள ஒரு சிறப்பு தகுதி. இது கௌசர்னு என்னத்தையும் ஒன்னு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உனக்கு நான் கௌசரை தந்திருக்கிறேன் அப்படின்னு இதுல வருது. கௌசர்னா என்ன? கௌசருங்கிற வார்த்தை இந்த இடத்துல இடம் பெற்றிருக்கிறது. கௌசருங்கிற வார்த்தைக்கு அகராதியில ஒரு அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அளித்த விளக்கம் ஒன்னு இருக்கிறது. நம்ம அல்லாஹ்வுடைய ரசூல் விளக்கமா அகராதியான்னு பார்த்தா நம்ம ரசூல் விளக்கத்தை ஏத்துக்கணும். அவங்க தான் விளக்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. அகராதியில் என்ன அர்த்தம்னு கேட்டா, கௌசர்னா அதிகமானதுன்னு அர்த்தம். கௌசர்னா ஏராளமானது, நிறைய தந்திருக்கிறோம்னு அர்த்தம். நிறைய தந்திருக்கிறோம் அகராதி அர்த்தம் என்னன்னு கேட்டா, கௌசர் என்றால் நிறைய தந்திருக்கிறோம். இன்ன ஆசைனாக்கள் கௌசர், உமக்கு நிறைய நாம் வழங்கி விட்டோம்னு அர்த்தம். அதான் அங்க அர்த்தம். நிறைய தந்திருக்கிறது எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்படி ஒண்ணு நிறையவும் அல்ல தரவும் இல்லை. இந்த உலகத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாஸ்தியாவெல்லாம் தரல. மக்காவில் இருக்கும்போது நிறைய கொடுத்திருந்தான், வசதி வாய்ப்போட இருந்தாங்க. மதீனாவுக்கு போற பிறகு அப்படிலாம் நிறையவெல்லாம் என்ன இல்ல, ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு 3 நாளைக்கு ஓட்டுற அளவுக்கு தான் இருந்துச்சு தவிர ஒரு ஆடைக்கு மறு ஆடை இல்ல. அப்படி ஒண்ணு நிறையவெல்லாம் அல்ல எல்லாம் கொடுத்துடல. இந்த இடத்துல கௌசருக்கு நிறைய தந்து விட்டோம்னு அர்த்தம் செய்வதா, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு ஏதாவது வியாக்கியானம் சொல்லியிருக்காங்களான்னு தேடி பார்த்து அதை சொல்வதான்னு பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கத்தை ஏத்துக்கணும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவன் நபிகள் நாயகம் சொல்றாங்க, என்னைய மேராஜுக்கு அழைச்சு போனாங்க இல்லையா, ஜிப்ரீல் வந்து என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அங்க போன உடனே அங்க ஒரு நதி, நதின்னு சொல்ற காரணம் என்னன்னா ஹவுலுன்னு சொல்லுவாங்க, அதை நதின்னு சொல்றாங்க. அதனுடைய பெருமாண்டத்துக்காக சொல்றாங்க. ஒரு நதி எனக்கு காட்டப்பட்டது. அந்த நதி எப்படி இருக்குன்னு கேட்டா, அதனுடைய ஓரங்கள் எல்லாம் 2 கரையிலையும், நதினா 2 கரை இருக்கும்ல, தண்ணி நடுவுல ஓடும், இந்த பக்கம் ஒரு கரை அந்த பக்கம் ஒரு கரை இருக்கும் இல்லையா, அந்த கரையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா முத்துக்களை கொண்டு கரை அமைக்கப்பட்டிருக்கிறது. கரையில மண்ணு தானே கிடக்கு, மண்ணு இல்லாம முத்து கூடுகள், முத்த வந்து பாதி அர்த்தம் இருக்கும்ல, ஒரு உருண்டைய பாதி அர்த்தீங்கன்னா பாதி உருண்டை இருக்கும்ல, அதுதான் அந்த குபாப்னு சொல்லுவாங்க. முத்துடைய இந்த பாதி அறுத்து அந்த முத்துக்களை கொண்டே கரை அமைக்கப்பட்ட மாதிரி அது இருக்கிறது. பார்த்தா நேர்ல இருக்கிறது. அது மண்ணாண்டு பார்த்தா மண்ணு இல்ல, முத்துலயே கரை அமைக்கப்பட்டிருக்கிறது. உள்ள நதி ஓடிக்கிட்டு இருக்கிறது. ஓரங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா முத்துக்களால் வந்து கரை அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு நதியை எனக்கு வந்து காட்டினாங்க. அதை நான் பார்த்தேன். பார்த்த உடனே நான் கேட்டேன், மகாதா என்ன அப்படின்னு கேட்டேன். அப்ப ஜிப்ரீல் சொல்றாங்க, ஹாதல் கௌசர், இதான் கௌசர், இதுக்கு பேர் கௌசர் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. கௌசர்ங்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. மக்காவில் இருக்கும் பொழுது மேராஜுக்கு எப்ப போறாங்க, மக்காவில் இருக்கும்போது போயிட்டாங்கல்ல, மேராஜ்ல போய் இந்த கௌசரை பார்த்தாங்க. அதை நமக்கு தான் அல்லாஹ் தருவான நினைக்கல. அது இந்த மதீனாவுக்கு வந்த பிறகு இந்த சூறாவின் மூலமா அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ்ல போய் பார்க்கும் பொழுது இதுதான் நம்மள்ட்ட அல்லாஹ் தரப்போறான், இந்த பொறுப்பை, இந்த தண்ணியை விநியோகிக்கிற பொறுப்பை நம்ம கையில தான் வழங்க போறான்னு ஒரு கற்பனை பண்ணல. அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சுன்னு கேட்டா, கௌசர்னு நாங்க ஒரு நதி இருக்கிறது, மறுமையில ஒரு அழகான தண்ணீர் இருக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு வந்து மேராஜுக்கு போயிருக்கக்கூடிய நேரத்தில் எடுத்து காட்டப்பட்டது என்ற செய்தி புகாரியில 4964வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். இது பெரிய ஹதீஸ். அது முழுசா படிச்ச ஒரு இடத்துல தெரியும். நிறைய விஷயங்கள் காட்டப்பட்டுச்சு இல்லையா, அது 2 பக்கம் 3 பக்கம் வரக்கூடிய ஒரு பெரிய ஹதீஸ். அதுல ஒரு வரி என்னன்னு கேட்டா, எனக்கு ஒரு நதியை காட்டினார்கள், ஓரங்கள் எல்லாம் முத்துக்களால் கரையமைக்கப்பட்டிருந்துச்சு, அது என்னன்னு நான் கேட்டேன், அதுக்கு பேர் கௌசர்னு சொன்னாங்க. அப்ப ஜிப்ரீல் கௌசர்ங்கிறார். அப்ப கௌசர் என்பது ஒரு நதிக்கு பேரு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் விளக்கம் தந்திருக்கும் பொழுது, ஒரு ஆற்றுக்கு பேரு, ஒரு தண்ணீர் தடாகத்துக்கு பேரு என்று ரசூலுல்லாஹ் விளக்கம் தந்திருக்கும் பொழுது, இன்ன ஆத்தைனாக்கள் கௌசர் இப்ப சொன்னா அவங்களுக்கு என்ன விளங்கு,
அல்லாஹ் வந்து கௌசரை வந்து ரசூலுல்லாஹ் கொடுத்து விட்டான். அந்த தண்ணீரை விநியோகிக்கிற பொறுப்பு யாருக்குன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ற கருத்து அதுல இருந்து விளங்குறது. அதிகமான நன்மைகள்ங்கிற கருத்து அது வராது. அதே மாதிரி இப்னு அப்பாஸ் அவர்கள் மட்டும் சொன்னாங்க கௌசர்னா என்ன அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு விளக்கம் கேட்கும் பொழுது அல் கைருல் கசீருல் லதி ஆதாஹுல்லாஹு இய்யாஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் வழங்கின ஏராளமான நன்மைகளை தாங்க சொல்றான் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ஒரு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. அது புகாரியில 4966, 6578 ஆகிய ஹதீஸ்கள் இருக்கிறது. இப்னு அப்பாஸே சொன்னா கூட நமக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாதான் முக்கியம். இப்னு அப்பாஸ் கேட்கும் பொழுது அவர் டிக்ஷனரி அர்த்தம் சொல்றாரு. கௌசருக்கு என்ன, கௌசர்னா நிறைய அர்த்தம். நிறைய தந்தோன்னு அல்லாஹ் சொல்றான். நிறைய தந்தோன்னா என்னவா இருக்கு, நிறைய அந்தஸ்துகளை கொடுத்தான்ல, ஆட்சியை கொடுத்தான், மறுமையில நிறைய ஷஃபாத்தை கொடுப்பான், இன்னும் எவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் கொடுக்க போறான், வசீலாங்கிற ஒரு பதவியை அல்லாஹ் கொடுக்க போறான், அசா யபாஸக ரப்புக மகாமன் மஹமூதா, மகாம மஹமூதாங்கிற ஒரு அந்தஸ்து உங்களுக்கு வழங்க போகிறான். இதையெல்லாம் அல்லாஹ் சொல்றான். இப்னு அப்பாஸ் வழங்கி கொண்டார், அவரா வழங்கி கொண்டார். அவரா வழங்கி கொண்ட விளக்கத்தை விட அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன விளக்கம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால ஏராளமான நன்மை என்று சொல்லாம கௌசருங்கிறது அதுக்கு ஒரு பேர். கௌசருங்கிறது மறுமையில நியாய தீர்ப்பு நாள் அன்றைக்கு நமக்கெல்லாம் தண்ணீர் தரக்கூடிய ஒரு நீர் தடாகத்துக்கு பேர் தான் கௌசருங்கிறது. இந்த கௌசரை பொறுத்த வரைக்கும் இது என்ன, அந்த கௌசருடைய தண்ணீர் எப்படி இருக்கும், அதனுடைய டீட்டெயில் என்ன என்பது ஹதீஸ்கள்ல கிடைக்கிறது. என்ன கிடைக்குதுன்னு கேட்டா முதல்ல வந்து பொதுவா தண்ணிங்கிறதுக்கு வந்து இனிப்பா இருக்காது. இனிப்பா இருக்கிறதா சீனி போடணும். நம்ம தண்ணி எங்கேயாவது இனிக்குமா? இனிக்காது. இயற்கையான தண்ணி எங்கேயுமே என்ன செய்யாது, இனிக்காது. உப்பு அறவே இல்லாம இருந்தா நல்லா சுவையா இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிறோம். உப்பு இல்லாம இருக்கணும் அவ்வளவுதானே தவிர இனிப்பு எதுலையுமே இருக்க, எந்த தண்ணிலையுமே இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹவுலி, என்னுடைய ஹவுலுல் கௌசர் இருக்கிறதே, அந்த ஹவுலுல் கௌசரி என்பது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா அஹ்லா மினல் அசலி, தேனை விட இனிமையானது. அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா தேனை எவ்வளவு இனிப்பா இருக்கு. அப்ப சர்பத்து குடிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்காது. உங்களுக்கு அந்த ஹவுலுல் கௌசர்ங்கிற தண்ணீர் என்பது நீங்க தண்ணீர் நினைச்சுக்கிற கூட தண்ணி தான், அதுல எதுவும் மிக்ஸ் பண்ணல. அல்லாஹ் என்ன பண்ணிருக்கிறான்னு கேட்டா அதை ஒரு இனிப்பானதாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். தேனை விட இனிப்பாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம்ல 364வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதனுடைய கலர் இருக்குல்ல, தண்ணி கலர் உண்டா? தண்ணி கலர் கிடையாது. தண்ணிக்கு வந்து எந்த ஒரு நிறமும் கிடையாது. தண்ணின்றால நிறமற்றதுதான் தண்ணின்னு சொல்லுவோம். நிறம் வந்து அதுல கலக்கக்கூடிய பொருளை கொண்டு ஏற்படும். அந்த களிமண் இடத்துல போய் அந்த தண்ணி இருந்தா சிவப்பு கலர் தண்ணியா இருக்கும். அதுல நீங்க சர்பத்தை ஊத்து கலந்தீங்கன்னு சொன்னா அந்த கலருக்கு மாறிக்கணும். டீத்தூளை போட்டா டீத்தூள் கலருக்கு கூடியாந்துரும். அதுல என்னத்தை நம்ம ஊத்துறோமோ அதனுடைய கலர் பிரதிபலிக்கும். ஒண்ணுமே இல்லாத ஒரு மினரல் வாட்டரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு என்ன கலரு? ஒரு கலரும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, அதுக்கு அது கலரே கிடையாது. ஆனால் ஹவுலுல் கௌசரை பொறுத்த வரைக்கும் அது வந்து கலர் இல்லாத தண்ணியில அது வெள்ளையா இருக்கும். எந்த வெள்ளையா இருக்குன்னு கேட்டா அபுயது மினல் லபனி, பாலை விட வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். பால் மாதிரி தான் அங்க தண்ணி ஓடுமே தவிர நீங்க தண்ணீர் என்ன நினைச்சிட கூடாது, இப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும், கீழே உள்ளதெல்லாம் தெரியும் நினைச்சிட கூடாது. அந்த மாதிரி தண்ணீர் அல்லது. அது எப்படி இருக்கும்னு கேட்டா பாலை விட வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். ருசியை பொறுத்த வரைக்கும் தேனை விட இனிப்பா இருக்கும். அந்த ஹவுலுல் கௌசர்ங்கிற தடாகத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதனுடைய சுவை எடுத்துக்கிட்டீங்க, அதனுடைய கலரை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பாலை விட வெள்ளையா இருக்கும். புகாரியில் 6579 அதுல என்ன இருக்குன்னு கேட்டா பாலை விட வெள்ளையா இருக்கும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த நறுமணங்கள்லயே கூடுதலான இயற்கை நறுமணங்கள்ல செயற்கையா போட்டு எசன்ஸ போட்டு இருக்கிறத வந்து பிஞ்சில பழுக்க வைக்கிற மாதிரி சில வேலைகள் செஞ்சு அதிகமா வாசனை உண்டாக்குறாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு இயற்கையா உள்ள நறுமண பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல கூடுதல் வந்து கஸ்தூரி சொல்லுவாங்க. கஸ்தூரி தான் என்னது நறுமணத்திலேயே வந்து ரொம்ப இயற்கையான நறுமணங்கள்லயே கூடுனது, ரொம்ப நாளைக்கு கூட இருக்கக்கூடியது, ரொம்ப நேரத்துக்கு இல்ல. இந்த ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சான்னு அத்தர் கொஞ்சம் இயற்கையா இருக்கும், அதை அடிச்சா ஒரு நாளைக்கு வாடகை இருக்கும். ஸ்ப்ரே அடிச்சான்னா 5 நிமிஷம் தான் இருக்கும், ஆனா வாடகை தூக்கி தரும், கொஞ்ச நேரத்தில் காலியா போயிடும். அப்படி கிடையாது எது இந்த கஸ்தூரி என்பது. அப்ப இந்த கஸ்தூரி என்பது எவ்வளவு மனமா இருக்கிறதோ அதை விட ஒரு அத்தியபு மினல் மிஸ்கி, அந்த ஹவுலுடைய வாடை எப்படி இருக்கும்னு கேட்டா கஸ்தூரியை விட ரொம்ப வந்து அற்புதமான வாடையா இருக்கும். அப்ப கஸ்தூரியை விட ஒரு சிறந்த வாடை, பாலை விட ஒரு சிறந்த வெண்மை. குடிக்கும் போதுங்க
வெறும் ருசி மட்டும் நல்லா இருந்தா எவனாலையும் குடிச்சிட இயலாது. கொண்டு போகும்போது ஒரு வாடை வந்துச்சுன்னு இருங்க, குடிக்க மனசு வருமா? நல்ல ருசி, இனிப்பு நிறைய அள்ளி போட்டு, இனிப்பு நிறைய போட்டு கொஞ்சோன்னு ஒரு வாழையை தரக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு விஷயத்தையும் போட்டு விட்டோம்னா எவனா குடிக்க இயலுமா? குடிக்க முடியாது. கிட்ட கொண்டு போய் வாடை வந்து நம்மளை தள்ளும், ருசியை பார்க்க மாட்டோம். அப்ப உள்ள போறதா இருந்தா என்ன செய்யணும்? அந்த கலருமே நல்லா இருக்கணுங்க. ஒரு மனசு எப்போ வரும்? எதுக்கு இந்த சால்னா குழம்புல எல்லாம் மசாலா மஞ்சள் இதுக்கு போடுறோம்? இப்படி வெளுத்த விளையாடு இருந்தா எடுக்காது. அதெல்லாம் அந்த கலரா இருந்தா தான். கேக்கு செஞ்சா கூட அதுல என்ன செய்யறான்? கேக்குன்னு பண்ணு மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிட வேண்டியான. பண்ணை விட கேக்கு ஏன் நமக்கு விருப்பமா இருக்குன்னு கேட்டா, கேக்குல அந்த முன்னாடி போட சீனி, அந்த கலரு சீனியை மேல போட்டா கூட என்ன செய்யறான்? அதுல ஒன்னு சரி பழத்தை ஒண்ணு வச்சு பல கலர் போறானா இல்லையா? இப்படிலாம் இருக்கும்போது மனசு ஈர்க்கக்கூடியதா இருக்கும். அப்ப உண்ணுகிற உணவு, குடிக்கிற பானங்கள் நம்மளை ஈர்க்கிறதா இருந்தால் என்ன இருக்குன்னு, அந்த நேரம் பச்சை கலர்ல எவனா சர்பத்துல குடிக்கல நீங்க, அது குடிக்கிறதுக்குரிய கலர் விளங்கி வச்சிருக்கல இல்லையா? பச்சை சேர்ந்து கலரை போட்டு சர்பத்து குடிச்சாங்க எவனா சேர்ந்துருக்குமா? ஆரஞ்சு கலர்ல நீங்க குடிச்சிருப்பீங்க, ரோஸ் கலர்ல குடிச்சிருப்பீங்க, பச்சை குடிச்சிருக்கோமா? யாராச்சும் குடிக்க மாட்டேன். அதை வந்து குடிக்கிறதுக்குரிய கலர்ல நம்மளே அதை ஒதுக்கி வச்சிருக்கிறோம். நம்ம இயற்கையாவே அது மாதிரியான நாட மாட்டோம். ஆனா பச்சை பட்டல் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அப்படி நாடுவது இல்லை. ஏன்னா பச்சை கலர்ல வந்து இயற்கையான ஒரு சுவை தரக்கூடிய பொருள் ஒண்ணுமே இல்லை. ஆரஞ்சு இந்த மாதிரியான பொருள் இல்ல, அதனால நம்ம அதை வெறுக்கிறோம். அதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, ருசியையும் அழகாக்கி வச்சிருக்கிறான். அந்த கலரை பார்த்தாலே உள்ள தள்ளலாம் போல இருக்கும், அப்படி ஆக்கி வச்சிருக்கிறான். கிட்ட கொண்டு போது வாடையே உள்ள தள்ளுறதுக்கு தள்ளும், தூண்டும். அப்ப வாடையும் கஸ்தூரியை விட சிறந்தது, கலரும் பாலை விட வெள்ளையானது, சுவையும் தேனை விட இனிமையானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எங்க இருக்குன்னு கேட்டா, புகாரில 6579வது ஹதீஸ்ல இந்த இதற்கு பாலை விட வெண்மையானது என்பதும் கஸ்தூரியை விட நறுமணமா, இதைத்தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கொடுத்தேங்கிறான். ரசூலுல்லாஹ் கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கல, அவங்க நமக்கு தருவாங்க, அது பின்னாடி வருது. ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டேங்கிறான், கௌசர் உனக்கு தந்துட்டேன் அப்படிங்கிறான். அதுல எவ்வளவு பெருசு இருக்குன்னா, ஹவுதுல் கௌசர் எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹவுலி மசீரத்து ஷஹரின், அந்த எனக்கு தரக்கூடிய அந்த ஹவுதுல் கௌசர்ங்கிற அந்த தடாகத்தினுடைய தூரம் இருக்கு பாருங்க, அதனுடைய நீளம் அது எவ்வளவு இருக்கும் கேட்டா, ஒரு மாதத்தினுடைய பயண தொலைவு. ஒரு மாசம் பிரயாணம் பண்ணி போனா எவ்வளவு தூரத்துக்கு நீங்க போவீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு போய்கிட்டு, ஒரு மாசம் போய்கிட்டு இருக்கணும். அப்பதான் இங்க ஆரம்பிச்சு அங்க போய் முடிகிறதா இருந்தா ஒரு மாச பயண தொலைவு அளவுக்கு பெருசு அப்படிங்கிறாங்க. ஒரு 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 மாச பயண தொலைவு சொன்னா ஒரு நாளுடைய பயண தொலைவு என்ன அதை விளைவிக்கணும். ஒரு நாளுடைய பயண தொலைவு உண்டா, நம்ம ஒரு நாளைக்கு 500 கிலோமீட்டர் போயிடலாம், கூட போலாமே 1000 கிலோமீட்டர் போலாம். இன்னைக்கு உள்ள வாகனங்களை வைத்துக் கொண்டு ஒரு நாளைக்கு என்ன செய்யலாம், 1000 கிலோமீட்டர் நம்மளால போயிட முடியும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த மசீரத் என்பது ஒட்டகத்தில் ஏறி அல்லது நடந்து ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் போவான் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. போவான்னு சொன்னா போய்கிட்டே இருக்கிறது இல்ல, அவனுடைய இயற்கை தேவைகள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு போகணும். சாப்பிடுற நேரத்தில் சாப்பிடணும், குடிக்கிற நேரத்தில் குடிக்கணும், தூங்குற நேரத்தில் தூங்கணும், ஓய்வு எடுக்கிற நேரத்தில் ஓய்வு எடுக்கணும். இதெல்லாம் கழிச்சிட்டு இயற்கையா ஒரு மனுஷன் எவ்வளவு போவான், அந்த காலத்தில் எவ்வளவு போயிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு போயிருக்காங்கன்னா, அதாவது 10 மைல் போயிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு. நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா 10 மைல் ஒரு நாளைக்கு பிரயாணம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள மைல் கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 10 மைல் தான் ஒரு நாளுடைய பயண தொலைவு என்று அந்த காலத்தில் வச்சிருந்தாங்க. 10 மைலுக்கு மேல யாரும் பிரயாணம் பண்ண மாட்டாங்க. வீம்பு காவண்டி பண்ண கட்டு ஒரு நாளைக்கு பயணம் பண்ணா 24 மணி நேரம் பண்ணா பண்ணிக்கிட்டே இருக்கலாம், 30-40 மைல் கூட போகலாம். இது எப்படி பயணம்னு கேட்டா, 10 மைல் போனா தான் டெய்லி போக முடியும். ஒரு பிரயாணம் இங்க இருந்து ஒரு 300 கிலோமீட்டர் போக நினைக்குவாங்க. 300 கிலோமீட்டர் போறதால என்ன செய்யணும், அது படிப்படியா என்ன செய்யணும், 30 ஒரு நாளைக்கு வந்து 30 கிலோமீட்டர் போயிருக்கிறாங்க. 30 மைல் போக முடியும் ஒரு நாளைக்கு. நீங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் தூக்கத்துக்கு வச்சுக்கிறீங்க, ஒரு 8 மணி நேரம் உண்ண கொள்ள அப்படி எப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க, ஒரு 8 மணி நேரம் பிரயாணம் பண்றாங்கன்னு வச்சுக்கிறீங்க. அதுல வந்து மனிதன் போகக்கூடிய சராசரியா நடந்து போனா 30 மைல் போலாமா. 30 மைல் இப்ப போலாம், நீங்க நடந்து போனா 30 மைல் போயிடலாம் ஒரு நாளைக்கு, சரியா? அப்ப ஒரு மாசத்தினுடைய பயண தொலைவு என்பது எவ்வளவு ஆகுது, எவ்வளவு? 900 மைல். 900 மைல் அளவு உள்ளதான் ஹவுல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்க அந்த ஹவுல் கௌசர் வந்து ஏதோ ஒரு சின்ன இந்த பள்ளியா செலவு இருக்கு, இத்தனை லட்சம் பேர் கோடிக்கணக்கான பேருக்கு எப்படி சப்ளை பண்ணுவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. அதனுடைய சைஸ் எவ்வளவு பெருசு கேட்டா, அந்த நீருடைய அளவே வந்து 900 மைல். 900 மைல்னா எத்தனை கிலோமீட்டர் ஆகுது? 1200 மேல வருமா? 1200 கிலோமீட்டருக்கு மேல வருது.
அப்ப 1000 கிலோமீட்டர் உள்ள தூரமாக்கும் அந்த ஹவுல் நீளம். அதை சொல்றாங்க நீளம் எவ்வளவு அகலம் அவ்வளவுதான்ட்டாங்க. முடிஞ்சு போச்சா கதை. அப்ப அது ஸ்கொயரா தான் இருக்குது. நதின்னு எதுக்கு சொல்றாங்கன்னா பெருசா இருக்கனால சொல்றாங்க. 1000 மைல் அளவுக்கு நீளம், அகலத்துல இப்படி 1000 மைல். நீளம் எவ்வளவு 1000 மைல் இருக்கிறதோ 900 மைல் இருக்கிறதோ அதே அளவுக்கு அகலமும் 900 மைல் இருக்கும். அப்ப 1000 மைல். அப்ப அதாவது இங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா மதுரை எத்தனை மைலுங்க இருக்கு? மதுரை எவ்வளவு இருக்கு? இங்க இருந்து 450 கிலோமீட்டரா 350 மைல் வருது. அப்ப இன்னும் தமிழ்நாட்டை விட பெருசா இருந்திருக்கு. வச்சுக்கிறீங்களேன். கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா நபிசுல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ஹவுலுடைய அளவு தமிழ்நாட்டை விட பெருசாக அவ்வளவு பெருசா கூட எல்லாம் கொடுக்குறான். இவ்வளவு பெரிய நீர் தடாகத்தை வச்சுக்கன்றது அவங்களுக்கு கொடுக்குறான். அப்ப ஒரு மாத பயண தொலைவு உடையது என்று நபிசுல்லாஹ் சொன்னதாக புகாரியில் 6579வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இது அந்த ஹவுலுடைய சைஸை இது சொல்லுகிறது. அதுல பாத்திரங்களை போட்டு வச்சிருப்பாங்க. தண்ணி குடிக்க வர்றவங்களுக்கு கையை விட்டு நாசமாக்கிட கூடாதுல. பாத்திரத்துல எடுத்து தானே குடிக்கணும், அப்பதானே சரியா வரும். உள்ளே இறங்கிட்டு குடிக்க சொன்னா சரிப்பட்டு வர, அது குடிக்கிறது நிலை போய் அது பொருத்தமாகாது. அதனால பாத்திரங்கள் வரிசையா வைக்கப்பட்டிருக்கும். எவ்வளவு பாத்திரம் வைக்கப்பட்டிருக்கும் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதில் வைக்கப்பட்டிருக்கிற பாத்திரங்களுடைய எண்ணிக்கை விண்மீன்களுடைய எண்ணிக்கை அளவு இருக்கும். நட்சத்திரம் எவ்வளவு இருக்கும்? அவ்வளவு இருக்கும். ஏன் தமிழ்நாடு அளவு தான் வைக்கலாம்ல? தமிழ்நாட்டு அளவுக்கு இருந்தா அவ்வளவு பாத்திரம் கொஞ்சம் வச்சு விடலாம்ல? எல்லா பக்கம் பாத்திரம் இருக்கு. யார் வேணாலும் போய் எடுத்து குடிச்சிக்க வேண்டியதான். ஒரு கிளாஸ் தானே, கிளாஸா வைக்கப்பட்டிருக்கு. அது எவ்வளவு இருக்கும்னு கேட்டா அது நுஜூம்ங்கறாங்க. நான் விண்மீன்கள் எண்ணிக்கை அளவுக்கு அதை சுற்றி என்ன செய்யப்பட்ட பாத்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அவ்வளவு பெருசு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்திகளை எல்லாம் புகாரில 6579, முஸ்லிம்ல 364, முஸ்லிம்ல 365, இதுல எல்லாம் நம்ம விளங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த ஹவுலுல் கௌசரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஹ்ஷர் மைதானத்துல நியாய தீர்ப்பு நாளைக்கு முன்னாடி நடக்கக்கூடியதான் மஹ்ஷர்னு சொல்லுவோம். நம்ம எல்லாம் இறந்துடுறோம். இறந்த பிறகு உலகத்தை அழிச்ச பிறகு எல்லாம் திரும்ப உயிராக்கலாம். திரும்பி உயிராக்கணும்னு எல்லாம் நின்றுட்டு இருப்போம் ஒரு இடத்துல. எல்லாம் ஒரு இடத்துல எல்லாம் ஒரு வெட்ட வெளியில நிப்பாட்டிடுவோம். சூரியன் கிட்ட தலைக்கு நேரம் நிற்கும், மூளை கொதிக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமான கொடூரமா இருக்கக்கூடிய ஒரு நாள். அந்த ஒரு நாள் நம்ம நாள்னு சொல்லிக்கிட்டோமே தவிர அந்த ஒரு நாள் எவ்வளவு பெரிய நாள்னு கேட்டா 1000 வருஷத்துக்கு நிகரான 50000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள். ஒரு நாள் தான் அது. அது 50 அல்பசனத்தின் மிம்மா தவுதூன். நீங்கள் கணக்கு பண்ணுகிற நாட்கள்ல ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா 50000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள். ஒரு நாள் நம்ம சொல்லிட்டு இருப்போம். 50000 வருஷம் எவ்வளவு போமோ அவ்வளவு போகும் அந்த ஒரு நாள். இவ்வளவு விசாரிக்கணும்ல. எத்தனையோ பல்லாயிரம் கோடி மக்கள் நிப்பாங்களே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கேயும் ஓடி போச்சு. கால்குலேட்டர்ல நிக்காது, டிஜிட்டல் போட்டு கூட்ட முடியாது. இன்னும் உலகாளிகளுக்கு எவ்வளவு வரப்போகுது தெரியல. அவ்வளவு மக்களையும் கூட நிப்பாட்டி அவ்வளவு பேரும் விசாரிக்கிறதா இருந்தால் அதுக்கு அல்லாவுக்கு தேவையில்லாட்டாலும் ஒருத்தரையும் விசாரிக்க நம்மளை பொறுத்தவரைக்கும் தேவைப்படுதுல. அதுக்காக 50000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள். அந்த ஒரு நாள், அந்த ஒரு நாள் தான் எல்லாம் துடிப்பாங்க. என்ன ஆகுமோ, நமக்கு என்ன ரிசல்ட் சொல்ல போறோம்னா தெரியலையா, எதை மறைக்க போறான், எதை வெளிப்படுத்த போறான், எந்தெந்த கேள்விகளை கேட்க போறான், எந்த அமலை ஏத்துக்கிட்டான், எந்த தப்ப மன்னிச்சான், ஒண்ணும் தெரியாது. எல்லாம் அப்படி நிப்போம். ரிசல்ட் காத்து கொண்டிருக்கிற பரீட்சை எழுதிட்டு காத்திருப்பாங்களே இல்ல, ரிசல்ட் என்ன ஆகும். அதுல அந்த அரைகுறையா பரீட்சை எழுதினவங்க காத்துட்டு இருக்கும் நிக்கணும் யாரா இருந்தாலும். ஏன்னா வெறும் செயலை வச்சு மட்டும் எல்லாம் மார்க் போட மாட்டான். இங்க வச்சுல போட போறான், கல்வியும் சேர்த்து பார்க்க போறான். அவர் எவ்வளவு தேர்வுன்னு தெரியலையே. தொழுது இருக்கிறோம் சரி, அது எத்தனை எல்லாம் ஒத்துக்கிட்டான்னு தெரியலையே. நோம்பு வச்சிருக்கிறோம் சரி, அது ஏற்கத்தக்க தரத்துல இருந்துச்சான்னு அவங்கள தீர்மானிக்க போனா. அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தேரமா இப்படி பயந்துகிட்டு இருக்கிற அந்த ஒரு நாள்ல தாகம் துடிப்பாங்க. அந்த ஒரு நாள் முழுசும் தாகம் எடுக்காம இருப்பதாக இருந்தால் அதுக்கு இந்த ஹவுலுல் கௌசர் என்ற ஒரு தடாகத்துல தண்ணீரை அருந்திட்டாங்கன்னு சொன்னா 50000 வருஷம் சும்மா நிக்கலாம், தாகமே அடிக்காது. இன்னைக்கே மனுஷன் கண்டுபிடிக்கிறான்ல. இப்ப மனுஷனே என்ன பண்றான்னு கேட்டா தண்ணீர்லயே இந்த ஹவுலுல் கௌசர் எல்லாம் படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அது எப்படி ஒரு தடவை குடிச்சா திருப்பி அவ்வளவு வெயில் வேற அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, அது எப்படி அது வேற வெயில போகாம இருக்கும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் பாருங்களேன். அப்படி நினைக்காத அளவுக்கு இப்பவே இந்த கூலன் வாட்டர்னு தயாரிச்சுட்டான். மனுஷனே தயாரிச்சிருக்கிறான். மனுஷனை வண்டிக்கு முதல்ல தண்ணி ஊத்துவாங்க, காருக்கு ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 100 கிலோமீட்டர் கூட தண்ணி ஊத்துவாங்க. 200 கிலோமீட்டர் தண்ணி இல்ல இன்ஜின் சூடாகி போயிடும். இப்ப என்ன பண்றாங்க, மாச கணக்கில் ஊத்த தேவையில்லை, அதுக்கு தனி வாட்டரை கண்டுபிடிச்சுட்டாங்க.
கூலன் வாட்டர் வாங்கி ஊத்திட்டீங்கன்னு சொன்னா டெய்லி தண்ணி ஊத்திட்டு தேவையில்லை. அது அந்த ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி அது அதிகமா செலவாகாமல் அந்த இன்ஜின் சூடாகாமல் காப்பாற்றக்கூடியதை வண்டிக்கு கண்டுபிடிச்சிட்டான், மனுஷனும் கண்டுபிடிச்சிருக்கிறான். மனுஷனுக்கு டாக்டர் கூல்டு தண்ணி வருது குடிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு தடவை 100 மில்லி வாங்கி குடிச்சிட்டீங்கன்னு சொன்னா 15 ரூபாய் வாங்கி குடிச்சிட்டீங்கன்னு சொன்னா 2 நாளைக்கு தண்ணி தேவைப்படாது உங்களுக்கு. அதுல உள்ள மினரல் எல்லாமே அதுல இருக்கிறது. 2 நாளைக்கு என்ன வெயில் அடிச்சாலும் என்ன இருந்தாலும் தண்ணி தாக அடிக்காது. குடிக்கிறதுக்கு தயார் பண்ணி என்ன செய்யறான், மார்க்கெட்ல விற்கிறான். அப்ப நம்மளே குடிச்சு நாங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் என்ன லெவல் இருக்கிற பாக்குறதுக்காக வேண்டி. அப்ப மனுஷனே ஒரு நாளைக்கு குடிச்சு விட்டு 2 நாளைக்கு தாகம் இல்லாம அவனை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு இதை செய்யறது பெரிய ஆச்சரியமானது கிடையாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த தண்ணீரை அன்னைக்கு அந்த ஹவுலுல் கௌசர்ல போய் யார் குடிக்கிறாங்களோ குடிச்சிட்டாங்கன்னு சொன்னா இந்த 50,000 வருஷமா நின்றுட்டு இருப்போமே, தலைக்கு மேல தகைக்குமே ஒண்ணும் செய்யாது. அது பாட்டுக்கு கொஸ்டினை எதிர்கொள்வதற்கான ஒரு வலிமை, தாகம் வந்தா ஒண்ணும் செய்ய முடியாது இல்லைங்க. அதை தவிர்க்கிற அளவுக்கு அந்த தண்ணீர்ல பவர் இருக்கும். இந்த தண்ணீரை தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துக்கு அல்லாஹ் அதை கொடுக்கிறான். வேற வேற உம்மத்துமார்களுக்கு வேற என்ன கொடுக்கிறான் நமக்கு சொல்லப்படவில்லை. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இன்சார்ஜ் எதுன்னு கேட்டா ஹவுதுல் கௌசரை கொடுத்து உன் உம்மத்துகளுக்கு எல்லாம் நீ சப்ளை பண்ணிக்க, உன் உம்மத்துல யார் கரெக்டா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சப்ளை பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்சார்ஜில் எல்லாம் விட்டுறான். விட்ட உடனே வர்றாங்க சஹாபா. முஸ்லீம்ல 607வது ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நஹ்ருன் வஅதனீஹி ரப்பி அஸவஜல். கௌசர் என்றால் என்ன தெரியுமா உங்களுக்கு? எனக்கு இறைவன் தருவதாக வாக்களித்திருக்கிற ஒரு தடாகம் அது. அதுல ஏராளமான என்னுடைய உம்மத்துகள் எல்லாம் வருவாங்க. அதுல வரும் பொழுது சில அடியார்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். வரும்போது என்னை நோக்கி வரும்போது தடுக்கப்படுவார்கள். தடுக்கப்பட்டு நான் கேட்பேன், அல்லாவே என்னுடைய உம்மத்தவங்க, என்னுடைய சஹாபாக்கள், அஸ்ஹாபி அப்படின்னு நான் சொல்லுவேன். உனக்கு தெரியாது, நீ மௌத்தா போன பிறகு என்ன செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியாது என்று தடுக்கப்பட்டு விடுவார்கள். அப்ப ஃபில்டர் நல்லா பண்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விநியோகிக்கிற அதிகாரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர யார் யார் அங்கு போய் சேருவது என்பதை தீர்மானிக்கிற வேலை அல்லாஹ் செய்யறான். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல கொஞ்சம் கரெக்டா இருந்தாங்க பாருங்க, அவங்களும் தான் அங்க போக முடியுமே தவிர வேற ஆளுக்கு நாங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாண்டு போனா அங்கங்க ஆட்களை நிப்பாட்டி வச்சிருக்காங்க மாணவர்களை, அவங்க சட்டை பிடிச்சிட்டு ஓடுறான்றாங்க. நீங்க அதுல போய் சேர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நடக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இது இந்த ஹவுதுல் கௌசருடைய சிறப்பு. அந்த ஹவுலுல் கௌசர்ங்கிற சிறப்பை பற்றி 7517 புகாரியிலையும் 6581 புகாரியில, முஸ்லீம்ல 607, புகாரில 4965, இதுல எல்லாம் நீங்க அந்த ஹவுலுல் கௌசருடைய சிறப்புகளை பற்றி நிறைய தெரிந்து கொள்ளலாம். அப்படி ஒரு நதி அல்லாஹ் தரப்போறான். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் உங்களுக்காக ஹவுலுக்கு அருகே காத்திருப்பேன். மக்கள் சஹாபாக்கள் சொல்றாங்க, நம்ம எல்லாம் எப்ப சந்திக்க போறோம், நம்முடைய அடுத்த சந்திப்பு ஹவுதுல் கௌசரில் தான். சஹாபாக்கள் விடை பெறும்போது சொல்றாங்க, நான் விடை பெற போறேன் உங்கள்ட்ட இருந்து, நம்ம அடுத்து எங்க நம்ம சந்திக்க போறோம்னு கேட்டா ஹவுலுல் கௌசர்ல தான் உங்களை நான் சந்திக்க போறேன். இந்த 3 ஒரு சபைக்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு விளங்கி போச்சு. அடுத்த சந்திப்பு அங்கதான். மௌத்தா போன பிறகு நம்முடைய அடுத்த சந்திப்பு எங்க, அங்கதான்ட்டாங்க. அப்ப மௌலிது அங்க ஆஜராவாங்க, செலவா சொன்னாங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த சந்திப்பு இல்ல. நான் அடுத்த சந்திப்பு நம்மள எங்க பார்ப்போம், இன்ஷா அல்லாஹ் ஹவுலுல் கௌசர்ல பாத்துக்கிறோம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்காக அடுத்த சந்திப்புக்காக உங்கள்ட்ட ஹவுலுல் கௌசர்ல என்ன செய்வேன், காத்து கொண்டு இருப்பேன். அந்த தண்ணீரை நீங்கள் ஒருவன் அறிந்து விட்டான் என்று சொன்னால் லம் யல்மா அபதா, தாகமே வராது. அப்படி ஒரு பாக்கியமானது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரில் 6585வது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம். அப்ப இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துகள் எல்லாம் அந்த தண்ணியை நோக்கி போவாங்க. நல்லவங்க எல்லாம் அனுமதிக்கப்படுவாங்க. கெட்டவங்க சஹாபாக்கள் சில பேர் கெட்டு போனவங்களா இருந்தா கூட அவங்க அனுமதிக்கப்பட மாட்டாங்க, விரட்டியடிக்கப்படுவாங்க. அந்த சம்பவங்கள் எல்லாம் புகாரியில் இந்த நம்பர்ல நீங்க பார்த்துக் கொள்ளலாம். 6588, 6576, 6585, 7049, இதுல எல்லாம் இந்த சஹாபாக்கள் வர்றது, விரட்டடிக்கப்படுறது, நல்லவங்க மட்டும்தான் அனுமதிக்கப்படுவது, இந்த செய்திகள் முழுசுமே இருக்கிறது. இப்ப விஷயத்துக்கு வாங்க. இன்ன ஆத்தைனாக்கள் கௌசர், உமக்கு கௌசரை தந்து விட்டோம். ஒன்னா பார்த்த காட்டினே மேராஜில உனக்கு எடுத்து காட்டின பத்தியா, அதை உனக்கே நான் தந்துட்டேன். சிரிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு சிரிக்கிறாங்க? ஆஹா, நமக்கு எவ்வளவு பெரிய கிஃப்ட், அந்த கௌசரா நமக்கு அது வந்துட்டான். ஏற்கனவே தெரிஞ்ச சொல்லித்தானே தந்தன்னு சொல்ல முடியும். ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில காட்டி இருக்காட்டி அப்படின்னா என்னன்னு கேட்டிருப்பாங்க. அல்ல ஆல்ரெடி காட்டினதுனால, அது அவங்களே பார்த்துட்டு வந்திருக்கிறதுனால, அது உள்ளத்துல ஆழமா பதிஞ்சு இருக்கிறதுனால சொன்னவங்களுக்கு சந்தோஷம் தாங்க இல்லை. இந்த கௌசரி என்பதை உனக்கு தந்துட்டோம், உனக்கு நானா குடிக்க போறேன், உம்மத்துக்கு தந்தது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது.
ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டோம்னு சொன்னா அந்த தண்ணியை உறிஞ்சு குடிக்க போறாங்களா? நமக்கு தருவதற்கு தான் எல்லாம் கொடுத்திருக்கிறான். அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. அது கௌசரை தந்து விட்டோம் நல்லா சொல்லிவிட்டான். சொல்லிட்டு இன்னா ஆத்தையினாக்கள் கௌசர், உமக்கு கௌசரை தந்து விட்டோம். அதுக்கு என்ன செய்யணும்? கௌசரை தந்துட்டோம்னு சொன்னா அதுக்கு என்ன? அதுக்கு அல்லாஹ் உன்னை எதிர்பார்க்கிறான். உனக்கு கௌசரை தந்தன்ல, அதனால ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், உமது இறைவனை தொழுது அவனுக்காகவே அறுத்து பலியிடுவீராக. உமது இறைவனுக்காக தொழுவீராக, இறைவனுக்காக அறுத்து பலியிடுவீராக. நான் உனக்கு தந்திருக்கிறதுக்காக வேண்டி எனக்கு ரெண்டு வகையில் நீ நன்றி செலுத்த வேண்டும். உன்னுடைய தொழுகையை இறைவனுக்காக சொல்ல வேண்டும், அறுத்து பலியிடுவதையும் எனக்காக நீ செய்ய வேண்டும். உனக்கு கௌசர தந்த காரணத்தினால இந்த ரெண்டு காரியத்தையும் எனக்கு செய்ய. இது ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்ததுனால அவங்களும் செய்யணும். ரசூலுல்லாஹ் வாங்கி நமக்கு ஆதரவு வாங்கி வச்சிருக்காங்க, நமக்கு தானே தர போறாங்க, அதுக்காக நம்மளும் தான் செய்யணும். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து சொல்லுவாங்க, நம்ம அறுத்து பலி நம்ம வேலையில நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த கௌசரி என்பதை விநியோகிக்கிற பொறுப்பு தான் அவளுக்கே தவிர குடிக்கிறதுலாம் நம்ம தான், அதை வாங்கி அனுபவிக்க போறோம் நம்ம தான். நமக்கு ஆத்தனது அல்லாஹ் கொடுத்திருக்கிற காரணத்தினால கௌசருங்கிற தடாகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு தர இருக்கிறானே, அதுக்கு நன்றி கடனாக நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா ஃபஸல்லி ரப்பிக, உமது இறைவனுக்காக தொழ வேண்டும், வன்ஹர், இறைவனுக்காக நீங்க அறுத்து பலியிடுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்றான். இதுல ரெண்டு விஷயம் இருக்கிறது. அதாவது தொழுகை என்ற வணக்கத்தை எந்த ஒரு கட்டத்திலையும் அல்லாஹ் தவிர யாருக்கும் செய்யக்கூடாது. இதுல விளங்குது. அறுத்து பலியிடுறது இதெல்லாம் வழங்கி வச்சிருக்கிறோம். தொழுகிறது யாருக்கா மனுஷனுக்கு தொழுவு கேள்விப்பட்டிருக்கலாம்? முஸ்லீம்ல தொழுவ மாட்டான். தொழுகையில கரெக்டா இருக்கிறோம். அல்லாஹ் தான் தொழுவணுங்கிறான். நாவூர் ஆண்டவர் தொழுவ மாட்டான், ஏர்வாடி ஆண்டவர் தொழுவ மாட்டான், யாரும் தொழுவா, அல்லாஹ் தான் கரெக்டா தொழுகிறான். ஆனா அறுத்து பலியிடுன்ற ரெண்டையும் அல்லாஹ் சேர்த்து சொல்றான் பாருங்க. உமது இறைவனுக்காக தொழுவது எப்படி எனக்கு சொந்தமோ அதே மாதிரி நீ அறுத்து பலியிடுவது எனக்கு தான் நீ சொந்தமாக்கணும். இதுல மிஸ்டேக் பண்றாங்க. என்ன பண்றாங்க? வைத்த வலி, காய்ச்ச, தலைவலின்னு வந்துட்டா ஆட்டை உனக்கு இருக்கிறேன், மாட்டை இருக்கிறேன், அங்க கொண்டு அறுத்து பலியிடுறேன், அவளியாவுக்கு காணிக்க கொடுக்குறேன், ஆடு மாடு சேவல் கோழி முட்டைன்னு எல்லாம் பண்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? சல்லில் ரப்பிக்க ஒண்ணு எனக்கு தான் செய்யணும். உனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நான் தந்திருக்கிறேன்னு சொன்னா அதற்கான நன்றி கடன் எனக்கு தான் சேரணுமே தவிர நீ வேற ஆளுக்கு செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அறுத்து பலியிடுவதை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதுல நம்ம தப்பு செய்யறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு மட்டும் பிரத்யேகமா ஒன்னையும் சொல்லி தரவே இல்லை. மக்கள்கிட்ட ஒரு நாள் பேசுறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. எதுக்கு இதை பேசுறாங்கன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அந்த மக்கள் ஒரு தப்பு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தப்பு பிரச்சாரம்? அலி ரசூலுல்லாஹ்வுடைய மருமகங்கிறதுனால ஸ்பெஷலா சில விஷயங்கள் அவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அது எல்லாருக்கும் உள்ள விஷயம் கிடையாது. நமக்கெல்லாம் சொன்ன சாதாரண மக்களுக்கு உள்ளது. தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விசேஷ கல்விகள்லாம் அலிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அலி வாழும் பொழுது பரப்பி விடுறாங்க. பரப்பி விட்டவன என்ன செய்யறாங்கன்னா மக்கள்லாம் கேட்கறாங்க, ஜனாதிபதி அலி ஜனாதிபதியா இருக்கிறாங்க, கலிபாவா, இந்த மாதிரி உங்கள்ட்ட என்ன ஸ்பெஷலா ரசூலுல்லாஹ் என்னமோ சொன்னாங்களாம்ல, அது என்ன அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்ன எந்த ஒன்றையும் உங்களுக்கு சொல்லாமல் மறைச்சது இல்லை. அவங்க கொண்டு வந்த மார்க்கம் எல்லாத்துக்கும் பொதுவானது. எந்த ஒன்றையும் பொதுவா தான் அவங்க சொன்னாங்களே தவிர இது உங்களுக்கு மட்டும் வச்சுக்கிறீங்க, இது உங்களுக்கு மட்டும் வச்சுக்கிறீங்கன்னா அது சொந்த விஷயத்தை செய்யலாம். என்கிட்ட ஒரு அன்பளி ரூபா வச்சுக்கிறேன், நீங்க மட்டும் 300 மட்டும் வச்சுக்கிறீங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கின்ற சக்தி இல்ல அப்படின்னு சொல்லலாம். கல்விக்கு சொல்ல முடியுமா? தொழுக கடமை நீங்க மட்டும் யாருக்கும் சொல்லுவாங்க, நீங்க மட்டும் தொழுக நான் சொல்ல முடியுமா? நான் சொல்லலாமா? முதல்ல நீங்க சொல்லலாமா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்ல முடியும்? தொழுகிறது கடமைன்னா ஓப்பன மேடை போட்டு கடமை சொல்ல வேண்டியதான். அது எல்லாருக்கும் பொதுவாக தான் சொல்லணும். நோம்பு வைக்கிற கடமை அடுத்த சொல்லி கொடுத்தாதீங்க, நரகத்துக்கு போட்டு நீங்க மட்டும் நோம்பு சொர்க்கத்துக்கு போங்க, இப்படி சொல்லலாமா ஒரு மனுஷன்? நீங்க நான் சொல்லக்கூடாது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்களா? சொன்னாங்கங்கறாங்க. இந்த தரிகா முறியது பீருந்து ஏமாத்தக்கூடிய பித்தலாட்டக்காரங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க குடும்பத்தாருக்கு மட்டும் தனியா ஸ்பெஷலா சொல்லிட்டு போயிட்டாங்க, அது எல்லாருக்கும் கிடையாதுன்றாங்க. அது மாதிரி ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்துறாங்க, மோசடிக்காரன்னு சொல்ல வர்றாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒழுங்கா எடுத்து சொல்லல, ஆள் பார்த்து சொல்லி இருக்கிறாங்க, வேண்டியவனை சொல்லிட்டு வேண்டாதவனுக்கு நரகவாதி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இவங்க ஷேகுமார்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி அலிட்ட இதை கேட்டவன சொல்றாங்க, கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஒரு 4 விஷயம் ஒரு தடவை என்கிட்ட சொன்னாங்க, அது உங்களுக்கு எல்லாம் சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, என்கிட்ட சொன்னாங்க, நான் மட்டும் இப்ப இருந்தேன். அந்த 4 விஷயம் என்னன்னு இப்ப கூட உடைச்சு போறோம். தனியா சொன்னாங்கன்னு தான் சொல்றேன். தனியா ஒரு தடவை 4 விஷயம் சொன்னாங்க. அந்த 4 விஷயம் சொல்லும்போது நான் தான் இருந்தேன். அது உங்களுக்கு சொல்லலன்னு நீங்க நினைத்தீர்களே, ஆனால் அந்த நாளை இதை சொல்லிவிடுறேன் அப்படின்ற உடனே நாளையும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? லஅனல்லாஹு மன் லஅன வாலிதஹு, தன்னுடைய தகப்பனை யாரு சபிக்கிறானோ
அவனை அல்லாவும் சபிக்கிறான். இத ரசூலுல்லாஹ் சொன்னாங்கப்பா, நான் சொல்லிவிட்டேன் போ. தனியாவும் ஒண்ணும் சொல்லல, இது என்று சொன்னாங்க. தகப்பனையே ஒருத்தன் நாசமா போன்னு சொன்னான்னு சொன்னா நீ நாசமா போட்டு அல்லாஹ் அவனை பார்த்து சொல்லிவிடுறான். பெற்ற தகப்பனை யார் சபிக்கிறானோ அவனை அல்லாவும் சபிக்கிறான். நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு கேட்டா, வலஅனல்லாஹு மன் ஸபஹலி கைரில்லாஹ், அல்லாஹ்வை தவிர மற்றவங்களுக்காக யார் அறுத்து பலியிடுகிறானோ அவனை அல்லாஹ் சபிக்கிறான். நான் நாவூராண்டவர்கள் பலியிடுறேன், நாசமா போடாங்கிறான் அல்லாஹ். நம்ம நாசமா போன்னு சொன்னா நாசமா போயிட மாட்டான். படைச்சவன் சொன்னா நீ எப்ப நீ அவுளியாவுக்கு அறுத்து பலியிடுறேன், பெரியாருக்கு அறுத்து பலியிடுறேன், கோழியை கொடுக்குறேன், மாட்டை கொடுக்குறேங்கிறியோ, உனக்கு அல்லாஹ் கொடுக்குறது ரிப்ளை என்ன தெரியுமா? நீ நாசமா போ, தொலைஞ்சு போங்கிறான். அல்லாஹ் நாசமா போனா முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் அர்த்தம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வலஅனல்லாஹு மன் ஸபஹலி கைரில்லாஹ், அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்காக வேண்டி யார் அறுத்து பலியிடுகிறானோ அறுக்கிறானோ அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான். 2. 3வது, வலஅனல்லாஹு மன் ஆவா முஹ்திஸன், புதுசாக மார்க்கத்தில் ஒன்றை எவன் உருவாக்குகிறானோ அவனுக்கு யாராவது அடைக்கலம் கொடுப்பானையானால், அவனை அரவணைப்பானையானால், ஆதரிப்பானையானால் அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான். விதத்து உண்டாக்குறவனை மட்டும் அல்லாஹ் சபிக்கல, அதை எஸ்ன்னு தலையாட்டுறவனையும் சபிக்கிறான். கத்தம் ஓதுங்கிறான் ஒருத்தன், தலையாட்டுறீங்க நீங்க, அல்லாஹ் நாசமா போங்கிறான். பாத்தியா ஓதுங்கிறான், முனா பாத்தியா ஓது, இளம் பாத்தியா ஓது, தாயத்து போடு, தகடு போடுங்கிறான். யாரு? ஒரு விதத்தை உண்டாக்குறவன். அவனுக்கு வேற பனிஷ்மெண்ட் எல்லாம் வச்சிருக்கான். அவன் உண்டாக்குறாங்க போது நீ அறிவு கட்டு போய் என்ன செய்யற? ஓடுறவங்க செய்யறங்க அப்படின்னு நீ ஆதரிச்சு என்று சொன்னா, விதத்து செய்யக்கூடியவனை, மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை உருவாக்கக்கூடியவனை யார் ஆதரிக்கிறார்களோ, அது சரி என்று சொல்லுகிறார்களோ, சின்ன விஷயம் தான் பெரிய விஷயம் தான் சொல்றாங்க பாருங்க, அவங்களுக்கு இது ஆனா சின்ன விஷயம், விதத்துல கண்டுக்கிற கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, லஅனல்லாஹு மன் ஆவா முஹ்திஸன், விதத்து செய்கிறவனுக்கு யார் ஆதரவா இருக்கிறானோ அவனையும் அல்லாஹ் நாசமா போங்கடாங்கிறான் அல்லாஹ். இந்த மாதிரி சொல்ல கேட்டாரு. 3. 4வது, வலஅனல்லாஹு மன் கய்யர மனாரல் அர்லி, பூமியுடைய அடையாள சின்னங்களை யார் மாற்றி அமைக்கிறானோ அவனை அல்லாஹ் சபிக்கிறான். இந்த பூமியில் அடையாள சின்னங்கள் மனிதனுக்கு உதவுவதற்காக மனிதர்களே நிறைய சின்னங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. என்ன சின்னங்கள்? போக்குவரத்துக்கு சில சின்னங்கள் இருக்கும், போய்கிட்டு இருப்பீங்க, இந்த பக்கம் திருச்சி, இந்த பக்கம் தஞ்சாவூர், இந்த பக்கம் ராமநாடு ஒரு அம்புக்குறியை போட்டிருப்பான். நம்ம திருப்பூட்டி வைங்க, ராமநாடு போவோம், திருச்சிக்கு போயிருவான், திருச்சி போய் ராமநாடு போயிருவானா இல்லையா? எந்தெந்த ரூட்ல போகணும் காட்டுறான் அம்புக்குறி போட்டிருக்குதோ அதை போய் மாத்தி வச்சீங்கன்னு வைங்க, நாசமா போடாங்கிறான் அல்லாஹ். அட பாவி, உதவி செய்யாட்டா கூட திருச்சிக்கு போறவங்கள கும்பகோணத்துக்கு மாத்தி விட்டு கேட்பானே இல்லையா? அவன் கும்பகோணத்துக்கு நிப்பானே இல்லையா? அது மாதிரி அந்த அடையாள தெருக்களை போஸ்டர் ஒட்டி மறைக்கிறது. என்ன போஸ்டர் இருந்தா மார்க்க விளக்க கூட்டமா இருந்தாலும் சரிதான். நீங்க என்ன செய்யக்கூடாது, கும்பகோணம் போட்டிருப்பான், இந்த பக்கம் போட்டு ஒரு அடையாளத்துக்கு போட்டிருப்பான், இங்கே ரத்த தானம் செய்யுங்கள் போட்டிருப்பான், அவசர சிகிச்சைக்கு இந்த நம்பரை அணுகுங்கள் போட்டிருப்பான். மனிதர்களுக்கு உதவக்கூடிய அறிவிப்புகளாக இருக்குமையானால் அதை எவன் மாற்றி அமைக்கிறானோ அவன்லாம் அல்லாஹ்வுடைய லானத்துக்கு உரியவன். பூமியில் சில அடையாளம் போட்டு வச்சுக்கணும். அதே மாதிரி டிராபிக் இருக்கிறது, ரெட் லைட்டு பச்சை லைட்டுன்னு அவன் சிக்னல் போட்டு வச்சுக்கணும். கல்லை விட்டு உடைச்சிட்டு போயிட்டான்னு வைங்க, அப்ப என்ன ஆகும்? மோதி செத்து போயிருவாங்களே. பச்சை போடும்போது நிக்கணும், சேப்பு போடும்போது பச்சை போடும்போது போகணும், சேப்பு போடும்போது நிக்கணும் இருக்குல்ல. முக்கியமான ஆட்டோமேட்டிக் சிக்னல்ல கல்லை விட்டு எரிஞ்சு உடைச்சிட்டு போயிட்டான். இப்ப என்ன ஆகும்? 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சுல கதை. அட்டிக்குவான், அதில் எந்த ஒரு கண்ட்ரோலும் இருக்காது, நாசமா போயிடும். இதெல்லாம் கூட மனாருள் அருள், பூமியுடைய சின்னங்கள், அதை மாத்திரக்கூடாது. அதே மாதிரி என் வீட்டு இடம் ஓன் வீட்டு இடம் முடிச்சு பூமிக்குள்ள கல்வெட்டு பேசி வச்சுக்கலாம். கல்ல தோண்டி பார்ப்பீங்க, சர்வேயர் வந்து பார்ப்பான், என் இடமா உன் இடமான்னு சண்டை வந்துருச்சுன்னு சொன்னா சர்வேயர் கணக்கு இருக்கும், அளந்து கரெக்டா அந்த இடத்துல தோண்டும், அந்த இடத்துல ஒரு கல் இருக்கும், அந்த இடத்துக்கு இதாண்ட உன் இடம், இந்த இடம் இல்லை தப்பா சொல்ற அப்படின்னு கண்டுபிடிச்சிருவான். அந்த கல்ல உருவி வேற இடத்துல வச்சா, என் வீட்டு அடையாளத்துக்கு வச்சுக்கிற கல்ல தோண்டி ஒரு 10 அடி தள்ளி கொண்டு வச்சா கண்டுபிடிச்சிருவான் பின்னாடி. ஒரு ரிஸ்க் தானே அது. அப்ப அந்த மாதிரி மாற்றி அமைக்கிறது, அது மாதிரி செவத்தை மாற்றி வைக்கிறது, அடையாளங்களை மாத்துறது, இந்த பூமியில அடையாளத்திற்கு தந்திருக்கிற விஷயங்களை யார் மாற்றி அமைக்கிறானோ அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான். 4 செய்தி எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கப்பா. வேற ரகசியமா ஒன்னும் சொல்லல, இந்த 4ஐயும் பொதுவாக்கிட்டேன். போ, முறியீடு வாங்கினதான் சொல்லணும்ல கிடையாது, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டேன் போ அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க என்ற செய்தி எங்க இருக்குன்னா முஸ்லீம்ல 3657, 3658, 3659 ஆகிய ஹதீசுகள்ல இந்த ஹதீஸ் நீங்க பார்க்கலாம். இது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, அல்லாஹ் 4 பாயிண்ட் தான். அல்லாஹ்வை தவிர மற்றவங்களுக்கு அறுத்தால் அவனை அல்லாஹ் சபிக்கிறான். இப்ப சல்லில் ரப்பிக்க ஒன்றுக்கு வழக்கம். மற்ற 3 விஷயங்கள் பொதுவானது.
அந்த 4 விஷயத்துல ஒரு விஷயம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு தொழு, அல்லாஹ்வுக்கு அறுத்து பலியிடு. அல்லாஹ்வுக்கு அறுத்து பலியிடாம வேற ஆளுக்கு அறுத்தா என்ன கதி? நீ நாசமா போவ, அதான் கதி. நாசமா போன அல்லாஹ் உனக்கு துவா செய்யறான், அல்லாஹ் வந்து உனக்கு சபிக்கிறான். அதனுடைய ரிசல்ட் ரொம்ப கடுமையா இருக்கு, நரகத்துக்கு போய் சேர்ந்துருவேன், இந்த உலகத்தில் நல்லா இருக்க மாட்டேன், மறுமையில் நல்லா இருக்க மாட்டேங்கிற ஒரு பயங்கரமான ஒரு மேற்று என்பதை விளங்கி அல்லாஹ்வுக்கு மாத்திரமே என்ன செய்யணும், நம்முடைய வணக்க வழிபாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த ரெண்டையும் இணைச்சு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உனக்கு கௌசர தந்தம், அதுக்காக நீ தொழு, அறுத்து பலியிடுங்கிறான். இந்த ரெண்டையும் இணைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை நமக்கு விளங்குகிறது. என்ன விளங்குது? அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட கொடுத்துட்டான்னு சொன்னா அதுக்கு 2 விதத்தில் நீங்கள் வந்து நன்றி செலுத்தணும். ஒண்ணு வந்து அல்லாஹ்வுக்கு சேரக்கூடிய வகையில சில தொழுகையை நிலைநாட்டணும், மனிதர்களுக்கு உதவுற வகையில அறுத்து பலியிடுறா அதுதானே சேரும். அறுத்து பலியிடணும் சும்மா சொல்லிக்கிறோமே தவிர அந்த மாமிசங்கள்லாம் யாருக்கு சப்ளை பண்ணுவோம்? ஏழை பாளையங்களுக்கு சேரும், ஏழைகளுக்கு போய் சென்றடையும். அறுத்தம் ஒரு ஆட்டை அறுத்தோம்னா ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுப்போம். அப்ப நமக்கு அல்லாஹ் ஏதாவது ஒரு கிஃப்ட கொடுத்துட்டான்னு சொன்னா, திடீர்னு ஒண்ணும் இல்லாம சோத்துக்கு லாட்டரி அடிச்சோம், நம்மள வசதி உள்ளவர்கள் ஆக்கிட்டான், குழந்தை இல்லாம இருந்தோம், நமக்கு எல்லாம் குழந்தைய கொடுத்துட்டான், பெரிய தீராத ஒரு கடன் இருந்துச்சு, அது தீக்கிறதுக்கு ஒரு வழியா எல்லாம் காட்டிட்டான், தீராத நோய் இருந்துச்சு, அது வந்து நீங்கிருச்சு. இப்படி அல்லாஹ் ஏதாவது நமக்கு ஒரு கிஃப்ட் தந்துட்டான்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கறான், உனக்கு கௌசரம் கொடுத்திருக்கிறேன், அதுக்கு நீ என்ன செய்யணும்டா, தொழு, அறுத்து பலியிடு. அதே மாதிரி அல்லாஹ் வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட தரும் பொழுது நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறான்னு கேட்டா, அதுக்கு நீ ஸ்பெஷலா நன்றியாக ஒரு தொழுகை எதிர்பார்க்கிறான். அதுக்கு நன்றியாக நீங்க என்ன செய்யணும், அல்லாஹ் இந்த மாதிரி எனக்கு தந்திருக்கிற, நான் அதுக்காக வேண்டி ஸ்பெஷலா நான் வந்து உனக்கு தொழுகிறேன், அதுக்காக உனக்காக நான் அறுத்து பலியிடுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு அந்த வசதி அல்லாஹ் தந்திருந்தான்னு சொன்னா இந்த 2 வகைகளை நன்றி செலுத்திக் கொள்ளலாம். 2 விஷயம் ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டது, மறைமுகமா நமக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். 3வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்ன சானியக ஹுவல் அப்தர், உம்முடைய பகைவன், உம்மை வெறுப்பவன், உமக்கு எதிராக செயல்படுபவன் அவன்தான் பெயரற்று போவான், பேர் விளங்காமல் போவான் அப்படின்னு ஒரு வார்த்தை, பெரிய முன்னறிவிப்பு இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஒரு முன்னறிவிப்பு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உன்னை எதிரி ஒருத்தர் இருக்கான், உன்னை எதிர்க்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து செல்வாக்கோடவும் புகழோடவும் ஒரு பெரிய சக்தி மாதிரி உனக்கு தெரியலாம், ஆனால் கண்டிப்பா குறிச்சு வச்சுக்க, உன்னுடைய எதிரிகள் தான் பெயர் விளங்காமல் போவார்களே தவிர உன் பேர் விளங்கும் சொல்றான். அவன் தான் அப்படி போவான், நீ போக மாட்டேன்னு அர்த்தம். உன்னுடைய பெயர் விளங்கும் என்று இன்னொரு மரியாதை சொல்றான்ல. உனக்கு கௌசர் அங்க கொடுத்திருக்கிறோம், இங்க என்ன கொடுத்திருக்கோம் தெரியுமா? உன் பேர் விளங்கும்யா, விளங்குது. இன்னைக்கு அவங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோமே, அவங்கள பேசுறதுனால வேணா அபுஜஹலை பத்தி லேசா பேசிக்கிறோம், அவ்வளவுதான். அவங்கள பேசுறதுனால வேணா அபூ லஹபை பத்தி ஒரு நாள் பேசுவோம், அவ்வளவுதான். அவங்கள பேசாதனால ஏது? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உனக்கு எதிரியா இருக்கிறாங்க, அவங்க நினைக்கிறாங்க இவர் ஆம்பளை பிள்ளை இல்லாதவர், இப்படி பேசினாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து எதிரிகள் என்ன பண்ணாங்கன்னா, நல்ல வேளைக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல, கொடுத்து எடுத்துக்கிட்டான், எல்லாம் 4 பொம்பளை பிள்ளைகளோ தான், இதுல எங்க பேர் விளங்க போகுது, அது ஒண்ணுமில்லாம போயிடும், இதோட முடிஞ்சு போச்சு, இவர் சகாப்தம் காலி. ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு இவர் சொல்றதுக்கு ஆள் இருக்காது. இப்ப என் பேரை என் புள்ள குட்டியில் தானே சொல்லுவாங்க, உங்க பேரை யார் சொல்லுவா? உங்க புள்ள குட்டி நாங்க இன்னாருடைய பேரன், நாங்க இன்னாருடைய வந்து மகன், பேரனுடைய பேரன், இப்படி நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம பிரபலியமான ஒரு ஆளா இருந்தா அவர் மகனுடைய மகனுடைய மகன் பெருமையா அந்த பிள்ளைகள் வழியாகத்தான் ஒருவனுடைய பெயர் வழங்கும். அவங்க என்ன கணக்கு பண்ணாங்கன்னா, இந்த ஆளுக்கு என்னமோ சொல்லட்டு, எவ்வளவு நாளைக்கு இவர் நிப்பாரு, மூத்தா போயிருவாரு, புள்ளை இல்ல, ஆம்பளை பிள்ளை இல்ல, பொம்பளை பிள்ளை தான் இருக்கு. பொம்பளை பிள்ளைகளுக்கு பிறந்தா யார் பேரை சொல்லிட்டு இருப்பா? யார் பேரை சொல்லுவா? அப்ப பேர் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பொம்பளை பிள்ளை எனக்கு, பொம்பளை பிள்ளை மட்டும் எனக்கு இருந்தா ஏன் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் வராது. அந்த பொம்பளை பிள்ளைக்கு பிறக்கக்கூடிய வந்து யார் வைப்பாங்க, யார் மகன்றான், அவளுடைய புருஷன் சொல்லிட்டு போயிடுவானே தவிர என்னுடைய வம்சம் வழங்காம போயிடும், என்னுடைய வம்சத்துக்கு பேர் இல்லாம போயிடும், என்ன யாரும் சொல்லிக்கிறவே மாட்டாங்க. தாய் வழிபாட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு தகவலுக்கு சொல்லிக்கிறாங்களே தவிர ஒரு மனிதனுடைய பெயர் வழங்குவதற்கு வந்து ஆண் வாரிசு வழியாக தான் வழங்க முடியும். ஆண் வாரிசு இவருக்கு இல்லைன்ற உடனே அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இவருடைய சகாப்தம் காலி, எவனும் பேச மாட்டான் இவரை பத்தி. 50 வருஷத்துக்கு பிந்தின ஆளுகளுக்கு முகமது ஒரு ஆள் இருந்தே தெரியாது. அவங்க நினைச்சாங்க ஒரு 50 வருஷத்துக்கு பிந்தி ஒரு மௌத்தா போன பிறகு முகமதுன்னு ஒருத்தர் இருந்தார்னு சொல்றதுக்கு புள்ள கூட இல்ல, பேரம் கூட இல்ல, முடிஞ்சு போச்சு கதை அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், அவன்தான் பெயர் விளங்காமல் போவான், உன் பேர் விளங்குங்கிறான். முன்னறிவிப்புங்க எப்படி விளங்குது?
இது மாதிரி யாருக்கும் வழங்கல பேர். இவருடைய பேர் வழங்குற மாதிரி அன்னைக்கு கூட போட்டா, நீங்க டிவில சன் டிவில பார்த்திருப்பீங்க. உலகத்திலேயே பெரிய மதம் கிறிஸ்தவ மதம் இருக்கிறது, நம்ம நாட்டில் இந்து மதம் இருக்கிறது, பல மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். மொத்த உலகத்திலேயே ஒரு பெயர் தான் அதிகமாக சூட்டப்பட்டிருக்கிறது. என்ன பெயர் அப்படின்னு அந்த பிரேக்ல நியூஸ்ல போட்டுவிட்டு விளம்பரம்லாம் போட்டுவிட்டு முகம்மது ஒன்னாவது போட்டான். டிவில அது போடுற நியூஸ்ல போட்டு தகவல் கேட்பான்ல, ஏன் எதற்கு என்னது யார் என்ன எப்படின்னு ஒரு கேள்வி போடுவான்ல, அதை போட்டுவிட்டு என்ன செய்யறான், உலகத்திலேயே அதிகமாக சுட்டப்பட்ட பெயர் எது அப்படின்னு கேள்வியை போட்டு சஸ்பெண்ட் வச்சு விட்டான். கடைசியில் பார்த்தா எதுவா இருக்கு, உலகத்திலே அதிகமாக சூட்டப்பட்ட பேர் முகமது தான். அவன் தனியா முகமது நோப்பான், இல்லன்னா அவன் என்ன பேர் வச்சாலும் அதுல முகமது சேர்த்துக்குவான். இப்ராஹிம் கூட முகமது இப்ராஹிம் இருக்கிறான், இஸ்மாயில் தான் முகமது இஸ்மாயில் இருக்கிறான். அப்துல் காதர்னு வைக்கிறீ அப்ப கூட விட மாட்டான், முகமது அப்துல் காதர் இருக்கிறான். அவன் என்ன பேரை வச்சாலும் சரி அதுல ஒரு முகமது கொண்டு அட்டாச் பண்ணிக்கிறான். இந்த முகமதுங்கிற பேர் தான் என்ன இருக்குது, உலகத்திலேயே அதிகமான மக்களால் சொல்லப்படுற பேர் விளங்குது. எப்படி விளங்குதுன்னு கேட்டா, இந்த மாதிரி எதுவும் விளங்கல. ஈசா நபிக்கு விளங்கல, மூசா நபிக்கு இப்படி விளங்கல, இப்ராஹிம் நபிக்கு விளங்கல, இப்படி விளங்கல. ஒரு 1000 கணக்குல இருக்கலாம். முகமதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்ராஹிம்ல 1000 கூட வராது, அவ்வளவு குறைவா இருக்கிறது. உலகத்தில் எந்த பெயர்கள், இன்னும் சொல்ல போனா அந்த கடவுள் பெயர்களை எல்லாம் மனிதர்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ராமர் என்றும் கிருஷ்ணர் எல்லாம் வைக்கிறார்கள், வச்சும் கூட இதை எட்ட முடியல. இதுதான் உலகத்தில் ஜாஸ்தி. அதை நம்ம பார்க்கிறோம். பேர் விளங்குது, எப்படி விளங்குது, அதுதான் உலகத்தில் ஜாஸ்திங்கிற அளவுக்கு விளங்குறது. 24 ஹவர்ஸும் ஒவ்வொரு செகண்டும் ஒரு மனிதனுடைய பெயர் அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்படுது, அது ஒரு விஷயம். மனிதனுடைய பெயர் உச்சரிக்கப்படுதுன்னு கேட்டால் இவர் ஒரு ஆள் பேர் தான் உச்சரிக்கப்படுது. எப்படி உச்சரிக்கப்படுது, இப்ப தொழுகையில பாங்க சொல்றீங்க, அல்ல பேர் விளங்க வைக்கிறாங்க. அந்த பேர் எப்படி விளங்க வைக்கிறான்னு கேட்டா, தொழுகையில பாங்க சொல்றீங்க, மைக்க போட்டு பாங்க சொல்றீங்க, அதுல அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்றீங்களா, அந்த பாங்கு என்பது ஒவ்வொரு வினாடியிலும் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஏன்னா உலகம் உருண்ட சுழல்கிறது. ஒவ்வொரு இப்ப மகரிப் நம்ம இருக்குன்னு வைங்களேன், இந்த மகரிப் இப்ப எங்கேயாவது இருக்கும்ல, இப்ப நீங்க மகரிப் தொழுது 1 மணி நேரம் ஓடி போயிட்டா கூட இப்ப எங்கேயாச்சும் மகரிப் இருக்குமா இல்லையா, மகரிப் பாங்க சொல்லுவாங்க. இன்னும் அரை மணி நேரம், அடுத்த செகண்ட் இன்னொரு சொல்லுவாங்க, அடுத்த செகண்ட் இன்னொரு சொல்லுவாங்க, அடுத்த இன்னொரு சொல்லுவாங்க, அடுத்த செகண்ட் இன்னொரு சொல்லுவாங்க. இப்படி 5 டைம்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அஷ்ஹது அன்ன முஹம்மது சொல்லப்பட்டு இருக்கு. உலகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல எந்த வினாடி ராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சு இப்ப ஆமா சொல்றாங்க, எங்க சொல்றாங்க, எங்க சொல்றாங்கன்னு கேட்டா கூட நமக்கு சொல்ல முடியும் கணக்கு பண்ணி. அந்த பூகோள அமைப்பு வக்து தொழுகை நேரத்தை வச்சு கால்குலேஷன் பண்ணி கம்ப்யூட்டர் கையில வச்சு உட்கார்ந்து இருந்தோம்னு சொன்னா ராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சு இப்ப எங்கேயாவது சொல்றாங்களான்னு கேட்டா சொல்றாங்கன்னு நாங்க கணக்கு பண்ணி சொல்ல முடியும். இத்தனை ஊர்கள்ல சொல்றாங்களா, சொல்ல முடியும் சொல்ல முடியும். அப்ப இந்த அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்லி ஒரு மனிதருடைய பெயர் திரும்ப 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 டெய்லி ஒரு வினாடி கூட இடைவெளி இல்லாமல் உச்சரிக்கப்படுகிறது என்று சொன்னால் இன்ன சாணிக்கு அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்யறான். உன் பேர் தான் விளங்கும், எவன் பேர் விளங்கான்னு அர்த்தம். உன் பேர் தான் விளங்குவியா, வேற எவன் பேர் இந்த மாதிரி விளங்காதுங்கிறான். அப்ப அந்த முன்னறிவிப்பு நிறைவேறி கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புள்ள குட்டி இல்லாம, ஆம்பளை பிள்ளை வாரிசு இல்லாம அவர் பேர் நான் விளங்க வச்சிருக்கிறேன். இன்ன சாணியக ஹுவல் அப்தர், உன்னுடைய எதிரியா இருக்கிறான் பாரு, அவன் தான் பேர் விளங்காமல் போவான் என்று அந்த முன்னறிவிப்பு மூலமாக எல்லாம் சொல்லி காட்டுறான். இது போக இந்த பேசிக்கிட்டு இந்த மாதிரி பயான் பண்றோம், இல்லைக்கிறோம் பயான், அந்த பயான் இந்த பயான், எத்தனை பயான், மாற்று 72 கூட்டங்களும் பேசுது. அவங்க என்னத்த பேசினாலும் இந்த முகமது சொல்லாம இருக்க முடியாது. முகமது என்றோ, நபிகள் நாயகம் என்றோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்றோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றோ, அவங்களுடைய பெயரை நம்மளை திட்டக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, நம்ம கருத்து ஒத்தவங்களா இருந்தாலும் சரி, இதை சொல்லாம இருக்க இயலுமா? இப்படி ஒரு பக்கம் வழங்கிக்கிட்டு இருக்கிறது. இப்படி ஒரு சீசனுக்கு மத்தவங்கள சீசனுக்கு வருவாங்க. வேற எந்த தலைவரா இருந்தாலும் சரி, பெரிய அரசியல் தலைவரா இருக்கட்டும், ஆன்மீக தலைவரா இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு சீசன் வரும். அன்னைக்கு மட்டும் 2 வாரத்துக்குரிய அந்த விழா கொண்டாடி விட்டு எங்க பார்த்தாலும் அவரை பத்தி பேசுவாங்க. ஈவரா பெரியா இருக்குன்னு ஒரு சீசன் வரும். அது ஒரு வாரத்துக்கு தமிழ்நாடு போனா ஈவரான்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கம்மியா தான் சொல்லுவாங்க, தனி புகழ்ந்துக்குவாங்க. அதோட முடிஞ்சு போயிடும். அண்ணாதுரைக்கு ரவுண்ட் வரும், ஒரு 4 3 நாள், அவ்வளவுதான். இது என்ன வேற்று, உலகத்துல எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் சொல்லப்படுகிறது. அதை சொல்லி காட்டுறான். அடுத்த கிப்ட் தெரிஞ்சுக்க, இவங்க எல்லாம் சொல்றான்னு கவலைப்படுறியா? புள்ள குட்டி இல்லைன்னா பேர் விளங்காம போய் நினைக்கிறியா? உன் பேரை சொல்ல யாருமே இருக்க மாட்டான்னு நினைக்கிறியா? இதோட தொடர்பு அருந்து போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? இல்ல, இதுக்கு சங்கிலி தொடர் இருக்கிறது, சாமநாள் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குங்கிறதெல்லாம் உள்ள இறக்கி அல்லாஹ் சொல்றான். இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், உம்முடைய எதிரிதான் சந்ததியற்று போவான், பேர் விளங்காமல் போவான், நீ போக மாட்டாய்.
நீ சந்ததியற்று அதாவது தான் என்ற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது ரெண்டு அர்த்தம் வருங்க. அல்லாஹ் படைச்சான்னா அல்லாஹ் படைச்சான்னு அர்த்தம், அல்லாஹ் தான் படைச்சான்னா வேற யாரும் படைக்கலன்னு அர்த்தம். விளங்குதா? அவன் தந்தான்னு அவன் தந்தான்னு அர்த்தம், அவன் தான் தந்தான் வேற எவனு தரலன்னு அர்த்தம். அல்லாஹ் அங்க என்ன செய்யறான்னு கேட்டா இன்ன சாணியக்க அல் அபுத்தர்னு சொல்லல, இன்ன சாணியக்க ஹுவல் அபுத்தர், ஹுவன்னு ஒரு அடிஷனலா போடுறான், குல் ஹுவல்லாவுல போட்ட மாதிரி. இன்ன சாணியக்க உன்னுடைய பகைவன் ஹுவல் அபுத்தர், அவன் தான் பேர் விளங்காமல் போவான், நீ பேர் விளங்குவ. உன்னுடைய பகைவனுக்கு பேர் இருக்காதுப்பா, உனக்கு பேர் விளங்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறான். இத கூட ஏன் அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போய் நல்ல செல்வா கூட இருந்துகிட்டு இருக்காங்க அந்த மக்கள் மத்தியில. அந்த நேரத்தில் கஅப் இப்னு அஷ்ரஃப் ஒருத்தன் மதீனாக்காரன், அவன் நபிகள் நாயகத்துக்கு எதிரியா இருந்தவன், அவன் மக்காவுக்கு போறான். கஅப் இப்னு அஷ்ரஃப் என்பவன் மக்காவுக்கு போறான். போன உடனே மக்காவுல ஆட்கள் என்ன செய்யறாங்க, அவனை பிடிச்சிக்கிட்டு எங்க ஊர்ல ஒருத்தர் வரட்டி விட்டுருக்கிறோம், உங்க ஊருக்கு அதால வந்திருக்கிறான், எங்க ஊர்ல நாங்க விரட்டி அடிச்சிட்டோம், அவனுக்கு தலைவனாக்கி நீங்க கொண்டாடிட்டு இருக்கிறீங்க, நாங்க எப்படிப்பட்ட ஆளுங்க, பாபா நிர்வாகம் பண்றோம், எங்க கையில அந்த கோயில் ஆதிக்கமே இருக்குது, தர்மகர்த்தாக்களை நாங்க இருந்துகிட்டு இருக்கிறோம், நாங்க சிறந்தவங்களா இந்த ஆளு சிறந்த ஆளா, உங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கார வெட்டி விட்டுருக்கோமே அந்த ஆளு சிறந்த ஆளான்னு காவிரி சிறப்பட்ட கேட்கிறாங்க. கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்னு கேட்டா நீங்க தான் சிறந்த ஆளுக்கு, அவன் சந்ததி இல்லாத ஆளு, அது நிக்காது, நீங்க தான் சிறந்தவர்கள் சொல்லி இந்த காவிரி அஷ்ரஃப்ங்கிறவன் சொல்றான். இவன் மக்காவுல சொன்னதுக்கு தான் அல்லாஹ் கவுண்டர் கொடுக்குறான். இவன் மக்காவுல இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டான், மதிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக ஒரு ஒண்ணுமில்லாம அட்ரஸ் எல்லாம் போயிருவாரு, ஒண்ணுமே இல்லை இனிமே கொஞ்ச நாள்ல காலியாயிரம் ஒரு சகாப்தம் குளோஸ் அப்படின்னு சொன்னான். உடனே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா அதை கண்டிச்சு உன்னை யாரும் எதிராக இந்த மாதிரி நீ சந்ததி ஏற்று போவான்னு சொன்னானோ அவன் தான் பேர் விளங்காம போயிருவான். இப்ப கஅப் இப்னு அஷ்ரஃப் இப்பதான் முத நிறைய பேர் கேள்விப்படுவீங்க, அந்த அளவுக்கு பேர் எல்லாம் போயிட்டான். எப்படி போயிட்டான்னு கேட்டா கஅப் இப்னு அஷ்ரஃப்னா இப்ப சொல்ற பாருங்க, இப்பதான் நிறைய பேர் இந்த பேரை கேள்விப்படுற அளவுக்கு, சில பேர் வரலாறு படிச்சவங்க 2-3 பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிகமான மக்கள் இப்பதான் முதல்ல கேள்விப்படுற அளவுக்கு இவனுடைய பேர் விளங்காம இல்லாம ஆகிவிட்டா அல்லாஹ். இதுக்கு தான் இறங்கியது என்ற ஒரு செய்தி சஹீஹ் இப்னு ஹிப்பான்ங்கிற நூல்ல 6572வது ஹதீஸ், அதே மாதிரி பைஹக்கியில 11707வது ஹதீஸ்ல இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த மொத்த சூறாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ள ஒரு சிறப்புகளை அல்லாஹ் சொல்றான். 2 சிறப்பு சொல்றான். ஒன்னு மறுமையில் அவர்களுக்கு கொடுத்த சிறப்பு, இன்னொன்னு இந்த உலகத்தில் கொடுத்த சிறப்பு. நடுவுல அவன் தனக்கு செய்ய வேண்டிய கடமையை போட்டுக்கிட்டான். முதல்ல இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர்ங்கிறதுல மறுமையில் உனக்கு என்ன தரப்போறேன்னு சொல்லிவிட்டான். இன்ன ஷானி கஹூல் அப்தர்ங்கிறதுல இந்த உலகத்துல உன்னுடைய எதிர்காலம் எப்படி, உன்னுடைய புகழ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொண்டே நான் வச்சுட்டான். நடுவுல எல்லாம் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா எனக்காக தொழுது நீ பழகிடு, அதான் முக்கியமானது, நீ உன்னையும் தூக்கிட்டு போய் புகழ் வந்தவன அப்படி நினைச்சிட கூடாதுல. ஒரு ஆளுக்கு பெரிய தரஜாவை கொடுத்து விட்டால், பெரிய அந்தஸ்து கொடுத்து விட்டால் உடனே அவர் வணக்கத்துக்கு நம்ம ஆக்கிடுறோமே அப்படிதான் நினைக்கிறான் மனுஷன். அவர் அவுலியா ஒரு மகான் இவர் பெரியார்னா காலைல விழுங்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், உனக்கு கௌசர கொடுத்து விட்டேன், உனக்கு கௌசர கொடுத்ததுனால உன்னையே வணங்க முடியாது, நீங்களே என்னையே தான் வணங்கணும். அதை கருத்து வைக்கிறாங்க உங்களை. உனக்கு பேர் விளங்கும்படி ஆக்கிட்டேன், உனக்கு பேர் விளங்கும்படி ஆக்குனதுனால உன்னை வணங்கிட முடியாது, வணக்கம் எனக்கு தான், அறுத்து பள்ளியில எனக்கு தான் சொல்லி ரசூலுல்லாஹ் வணங்கவும் சொல்றான். உனக்கு எவ்வளவுதான் சிறப்புகளை நான் தந்திருந்தாலும் சரி வணக்கத்தை உனக்கு செய்ய நான் ஒத்துக்கிற முடியாது, உனக்கு அறுத்து பள்ளியில நான் ஒத்துக்கிற மாட்டேன், அது எனக்கு சொந்தமானது என்று சொல்லி அல்ல அந்த விஷயத்தை சின்ன ஒரு அத்தியாயத்துல ஒன்னு மறுமையில 2மே முன்னறிவிப்பு தான். பாத்தீங்களா, மறுமையில கௌசர் கொடுக்கறது நடக்கல, இனிமே தான் எல்லாம் கொடுக்க போறான். இதுவும் அந்த குர்ஆன் அந்த வசனம் இறங்கக்கூடிய நேரத்தில் நடக்கல. இன்ன சாணி கஹூல் அப்தர் இப்ப நடந்து போச்சு. அந்த குர்ஆன் இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய பேர் விளங்கல, விளங்காத ஒரு நேரத்தில் எல்லாம் செய்யறான், உங்களுடைய பேர் விளங்குங்கிறான். இந்த சின்ன சூறாவுல இவ்வளவு பெரிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் அமைச்சிருக்கிறான். இதை விளங்கி நம்ம நடக்கக்கூடியவர்களாக எல்லாம் ஆக்கி அருள்வானா.